Krishna Madhusudan Krishna Yadava Krishna Yadunandan Krishna Yadava Krishna Yadunandan Krishna Madhava Krishna Madhusudan Krishna सर्वत्र गोविंद नाम संकीर्तनम जय बोल सद्गुरुनाथ महाराज की भगवानुடைய वृंदावन லீலைகள் ஆரம்பம். கண்ணனுக்கு 5 வயசு ஆயிடுச்சு. 5 வயசான உடனேயே ஸ்கூலில் சேர்க்கலாம்னு ஆசைப்பட்டார் நந்தகோபர். கிருஷ்ணன் போய் ஸ்கூலில் படிக்க மாட்டேங்கான். ஒழுங்கா படித்து ஹோம்ஒர்க்கும் பண்ண மாட்டேங்கான். கிருஷ்ணா தொம் பட கிம் பட்டாமி நமுவே சாஸ்திரம். ஹோம்ஒர்க் சொன்னால் ரவுண்டாக சுற்றி ரவுண்டாக பண்ணணும். ஏன்னாங்க இதுதான் உலகம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே. எல்லாம் பூர்ணத்தில் தான் இருக்குது, எல்லாம் ரவுண்டில் தான் இருக்குதுன்னா அவன் உபனிஷதத்தை எழுதினா அவளுக்கு புரியல. உடனே நந்தகோபர் இதுக்கும் நம்ம பாலக்கார ஜோசியத்தை கேட்டுன்னு வரையின்னு யமுனா தீரத்தில் ஒரு ஜோசியர் கிளி ஜோசியெல்லாம் பார்ப்பார். அந்த கிளி ஏதோ ஒரு அட்டை எடுத்து கொடுக்கும், ஏதோ படிப்பார். நான் அந்த ஜோசியருக்கும் தெரியாது, கிளிக்கு தான் தெரியும். அதனால கிளி ஜோசியம். அவர் பார்த்தார், ஜாதகத்தையும் பார்த்தார். நந்தகோபா, உன் பையனுக்கு ரோகிணி நட்சத்திரம், அதுக்கு விஷப ராசி, மாடு தான் படம் போட்டுருக்கு, நல்ல மாடு மேய்ச்சாதான் நல்லதுன்னு ஜோசியரும் சொல்ல ஒரு நல்ல நாளைக்கு மாடு மேய்க்க அனுப்புகிறார். யசோதைக்கு இஷ்டம் இல்லை. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். காய்ச்சின பால் தரேன், கற்கண்டு சீனி தரேன், கை நிறைய வெண்ணெய் தரேன், மெய்யிலே போக வேண்டாம், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். காய்ச்சின பாலும் வேண்டாம், கற்கண்டு சீனி வேண்டாம், உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன், போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. காய்ச்சின பால் பழம்லாம் தரேன், மாடு மேய்க்க போகாதேன்னா. எனக்கு அதெல்லாம் வேண்டாமா, நான் ஜாலியாக போயிட்டு வரேன் அப்படிங்கிறான். கொஞ்சம் பயமுறுத்தினான். யமுனா தீரத்தில் தீவெட்டி கொள்ளக்காரெல்லாம் வந்துருக்கான். உன்னை பிடிச்சா என்ன பண்ணுவார்? யமுனா நதிக்கரையில் எப்பொழுதும் கள்ளர் பயம், கள்ளர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே, மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கள்ளருக்கு கள்ளருண்டோ கண்டதுண்டோ சொல்லு அம்மா,
கல்லர் வந்து என்னை அடித்தால் கண்ட துன்பம் செய்திடுவேன். போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. கிருஷ்ணன் சொன்னான், இருக்கிறதே பெரிய திருடன் நான் தான். நான் வெளியில இருக்கிறதா எல்லாரும் திருடுவா, நான் உள்ளுக்குள்ள இருக்கிற மனசையே திருடுறேன். எனக்கு பேரே கல்லழகர்னு தான் பேரு. உடனே யசோதை சொன்னால், நீ வெயில்ல போனா அந்த மாடெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். முரட்டு பசுக்கள் எல்லாம் திருட்டுத்தனமாய் ஓடும். தேவி நீ அலைந்தாயானால் திருமேனி வாடுமேடா. உன் திருமேனி வாடுமேன்னு கவலைப்படுறான். பகவானுடைய விக்கிரகத்துக்கு திருமேனின்னு பேரு. ஆனா இந்த குருவா கேரளா பூஜை பண்றவாளையும் திருமேனிங்கிறார். ஏன்னா அந்த திருமேனியை தொட்டு இவாளுடைய மேனியும் திருமேனியா ஆயிடும். அதனால பூஜை பண்றவாளுடைய மேனியும் திருமேனின்னு சொல்லுவான். நீ வெயில்ல போனா உன் உடம்பு கருப்பா போயிடுவேங்கிறாள் யசோதை. யசோதைக்கு அவ குழந்தை ரொம்ப சேர்ப்பு ஞாபகம். அவனுக்கு ஏற்கனவே அட்டகையா தான் இருக்கான். கோபியெல்லாம் மை வாங்கவே இல்லையா. மையிட்டுனா கிருஷ்ணா நீ வாங்கட்டும், கையில தேய்ச்சாலே போதும் மையிட்டுலாம். அது மாதிரி இருக்கான். இருந்தாலும் யசோதை சொன்னா, நீ வெயில்ல போகாதா, இந்த மாதம் எடுத்துட்டு போனா என்ன பண்ணுவேன்? என் குரலை கேட்டால் இன்பமுள்ள நற்பசுவும் உல்லாசமாய் ஓடி வந்து என் முகத்தை பார்த்து நிற்கும். போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. இன்னைக்கு மன்னார்குடி ராஜகோபாலனை பார்த்தா அந்த மாடு புல்லு மேயாது. மன்னார் ராஜகோபாலையே வதந்து. ஏன்னா அப்படி நான் மாடு நீங்க தான் போறேன்னு அடம் பண்ணேன். சரி, முதல்ல மாடெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கே. ஏன்னா மாடலுக்கு இன்னும் உயரமே ஆகலை, இவனே குருண்டா இருக்கான். இன்னும் முதல்ல கண்ணுக்குட்டி மேய்க்கட்டோன்னு கண்ணுக்குட்டியை மேய்க்க அனுப்புறான். கண்ணுக்குட்டி மேய்க்கும் பொழுது வத்சாசுரன் ஒரு அசுரன் கண்ணுக்குட்டி ரூபத்தில் வரான். அந்த கிருஷ்ணன் கண்டுபிடிச்சுட்டான். பலராமர்கிட்ட சனையில் முக்தைவா சதது பலராமர்கிட்ட காமிச்சு கொடுத்தான். புதுசாக ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு, ஜாக்கிரதையாக இருந்தோம். ஆனால் அது கண்ணு எல்லா கண்ணுக்குட்டி மாதிரி இல்லை, நல்லா சேஃபாக இருக்கு. அசுரன்னு கண்ணை பார்த்தாலே தெரியாது. ஒரு இடத்துல வந்தோடனே விளாம்பழம்னு ஒரு பழம், அது நிறைய வாசனை அடிக்கிறது. அது நாங்கள் அடித்தா விழ மாட்டேங்கிறது. கிருஷ்ணா எனக்கு அடித்து கொடுன்னு குழந்தைகள் கேட்க அந்த கண்டுக்குட்டியனுடைய காலையும் வாழையும் பிடிச்சு கண்டு குனிதாய் எரிந்தாய் கடல் போற்றி தலைக்கு மேலே சுற்றி அடித்தான். அடித்த அடியில் பழங்கள்லாம் விழுந்து பசங்கள்லாம் பழத்தை தொட மாட்டோம்ட்டா. நம்ம கண்ணுக்குட்டி மீட்கிறோம், கண்ணுக்குட்டி எடுத்து ஏன் அடிச்சேன்? கிருஷ்ணன் சொன்னால், அது கண்ணுக்குட்டியிட அசுரன் போய் பாரு. விழுந்தா அசுரனா விழுந்து கிடக்கான். செத்த அசுரன் 2 உதவ உதச்சிட்டு இந்த பசங்கள்லாம் எங்கள் கண்ணட்டை வந்தால் இப்படி தான். நான் சில பேர் பாம்பு உயிரோடு எடுத்து அடிக்க மாட்டான், அது செத்து நல்ல போட்டு அடிச்சுட்டு இருப்பான். இதில் இந்த பசங்கள்லாம் அடிச்சுட்டு அந்த பழங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டார்கள். சத்தியம் பலம் ஜாகம், உன்னுடைய அவதாரத்துக்கு பலன் கிடைச்சதுன்னா இந்த கோபால பசங்கள்லாம் தேவர்கள்லாம் சொன்னால் பலன் கிடைச்சது. ஏன்னா அவளுக்கு அசுர சம்ஹார பலன், இவாளுக்கு இந்த கவித்த பலன் கிடைச்சது. அந்த தேவர்கள்லாம் புஷ்பம் போட்டாலும் வத்சாசுரனை அடித்த உடனே கிருஷ்ணா இது என்னது உன் மேலே பூ விழது. அதுக்கு கிருஷ்ணன் சொன்னான், இந்த மரத்தில் அடிச்சு எவனும் கண்டுபிட்டி அசுரனை அடிச்சடியில் அந்த மரத்தில் இருக்கிற கூட அவன் ஜம்ப் பண்ணி மேலே போயிட்டு சனைகி மெதுவாக என் கடையில் வந்து விழுறதுக்கு அவளுக்கு அழகாக பதில் சொன்னான். இன்னொரு நாளைக்கு கொக்கு மாதிரி விளையாடுறது. கொக்கு மாதிரி விளையாடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவையே நின்றுட்டே இருக்கணும் அசையாமல். கொத்த கால அது தலை துண்டை போட்டுட்டு இப்படி கையை வச்சுட்டு கொக்கு மாதிரி நிற்கணும். இந்த கொக்கு மாதிரி விளையாடும் பொழுது பகாசுரன் ஒரு அசுரன் அவன் வந்து எல்லாரையும் பிடிச்சி அடிக்கிறான். இந்த பகாசுரனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அஷ்டதிக்பாலகர்களும் வந்தாங்கிறார் கர்க சங்கீதத்தில். இந்திரன் வந்து வஜ்ராயுதத்தினால் அடிக்கிறான், யமன் தண்டத்தினால் அடிக்கிறான், வருணன் பாசத்தால் அடிக்கிறான். யாரை அடித்தாலும் அவன் எல்லாரையும் அடிச்சுட்டு வந்து இந்த பசங்களெல்லாம் ரக்கையினால் அடித்து கிருஷ்ணனை டவாக்குன்னு முழுகிப்பான். பக்தியோடு முழுகினா உள்ளுக்குள்ளே போனாலும் போயிருப்பான். இவன் கொல்லனும் முழுகினதுனால உள்ளுக்குள்ளே போன கிருஷ்ணன் நெருப்பு மாதிரி சுட்டான். சுட்ட உடனே அவன் கேக்குன்னு கக்கினான். கக்கும் பொழுதே கீழே அழகை பிடிச்சான், மேலே அழகை பிடிச்சி 2ஆக கிழிச்சு எரிஞ்சான்.
இதையும் ஆண்டவர் புள்ளின் வாய் கீண்டானே. இந்த பகாசுரனை வதம் பண்ணின கிருஷ்ணன் தொடுபுழன்னு ஒரு இடம் இங்கே கேரளா, அங்கே ஒரு கிருஷ்ணன் கோவில் இருக்கு. அதுதான் பகாசுரனை வதம் பண்ணின கிருஷ்ணன் சொல்றார். ஏன்னா குழந்தைகளுக்கு பட்சி தோஷம்னு ஏற்படும். கோட்டகா, ரேவதி, ஜேஷ்டா, பூதனான்னு அந்த பட்சி தோஷங்கள்லாம் குழந்தைகளுக்கு உள்ள தோஷங்கள்லாம் நீங்கணும்னா அந்த தொடுபுழையில போய் கிருஷ்ணனை சேவிச்சா நமக்கு அந்த தோஷங்கள்லாம் நீங்கும் என்று சொல்லுவார். இப்படி பகாசுரனை சம்ஹாரம் பண்ணினான். நாளைக்கு என்ன விளையாட்டு விளையாடலாம் என்று முதல் நாளே தீர்மானம் பண்ணிக்கணும். நாளைக்கு கிரிக்கெட்னா ஸ்டெம்பு பாலாம் கொண்டு போகணும். இப்போ நாளைக்கு ஃபுட்பால்னா கொஞ்சம் பெரிய பாலாக கொண்டு போகணும். நாளைக்கு என்ன விளையாட்டுன்னு முதல் நாளே தீர்மானம் பண்ணுவான். ஒரு பையன் கேட்டான், கிருஷ்ணா நாளைக்கு என்னடா விளையாடலாம்? நாளைக்கு வனபோஜனம் விளையாடலாம் அப்படின்னா. வனபோஜனமா அப்படின்னா என்ன? வனம்னா காடு, போஜனம்னா சாப்பாடு. காட்டில் போய் சாப்பிடணும். டெய்லி காட்டில் தானே சாப்பிட்றோம். டெய்லி காட்டில் சாப்பிட்டாலும் நம்ம தயிர் தான் சாப்பிட்டு இருக்கோம். நாளைக்கு விதவிதமாக கொண்டு வரணும். ஒருத்தர் தேங்காய் சாதம், ஒருத்தர் புளியோதரை, ஒருத்தர் சக்கரை பொங்கல், ஒருத்தர் லெமன் ரைஸ், அப்புறம் சப்பாத்தி, பூரி, இப்போ நிறைய இருக்குது. பீஸா, கீஸா, பூசா, பர்கர் என்னெல்லாம் சொல்கிறா. என்னென்ன வந்தால் எல்லாம் பண்ணி கொண்டு வந்து எல்லாரும் பங்கு போட்டு சாப்பிடணும். உடனே கிருஷ்ணனுக்கு ஒரு ஃப்ரெண்டு ததிபாண்டன்னு, அவன் கிருஷ்ணனை தட்டி கொடுத்தான். இந்த விளையாட்டு நன்னா இருக்குது, டெய்லியே வச்சுக்கலாம். கிருஷ்ணன் டெய்லியே வச்சுக்க முடியாது, ஆணி 18ஆம் தேதி கணிக்க வச்சுக்குவோம் அப்படின்னு எல்லாரையும் விதவிதமாக ஆகாரங்கள் பண்ண சொல்ல குழந்தைகள்லாம் அம்மா பண்ணுறதையே பார்த்துருக்கு. ராத்திரி லேட்டாக தூங்கி விடும். கிருஷ்ணன் கரெக்டாக எழுந்துருவான். அதுவும் குருவாயூர் கிருஷ்ணன் இருக்கானே, ரொம்ப சீக்கிரமே எழுந்துக்கிறான். இவன் பார்த்தா இதுக்கு மேலே இன்னொரு கிருஷ்ணன் இருக்கான். கோட்டையின் பக்கத்தில் ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கு. இவன் 3:30 எழுந்துக்கிறேன்னா அவன் 2:30 எழுந்துக்கிறேன்னா 3 மணிக்கே எழுந்துடுறான். அந்த கிருஷ்ணன் 2:30 எழுதுகிறான். அந்த கோயில் பூஜாரிக்கு என்ன பண்ணுவா, அந்த பூஜை பண்ணுறதுக்கு சாவி கொடுக்கும்போதே ஒரு கோடாலி கொடுப்பாங்க. ஏண்டான்னா அந்த குவளையா பீடங்கிறான், அந்த யானையை அடித்த அந்த பசியில் இருக்கான். அதனால் கோவில் கதவை திறக்கும் போதே 2:30 வெண்ணெயோடு தான் போகணும். அதை நைவேத்தியம் அப்புறம் தான் குளிக்கிறதுலாம். முதல்ல வெண்ணெயை நைவேத்தியம் பண்ணணும். ஒருவேளை அந்த 2:30 கதவை திறக்க முடியலன்னா அந்த கோடாலியை வச்சு கதவை உடச்சி திறந்து நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு சம்பிரதாயம். அதனால இன்னைக்கு அந்த கோவில் பூஜாரிக்கு இந்த கோவில் சாமி கொடுக்கும்போதே கோடாலியும் சேர்த்து கொடுப்பா. அங்கே வச்சிருக்கா. அந்த டயத்துக்கு சாப்பிடணும். அங்கே பின்னாடி கோவில் பிரதட்சிண வழியில் சின்ன கோவில் தான், ஒவ்வொரு யானை பொம்மையெல்லாம் இருக்கு. அதில் வெயில் அடிக்கும். 6:30, 7:30, 8:30 அந்த டயம் பார்க்கணும் பூஜாரிக்கு. அந்த காலத்தில் மணி கிடையாது. அந்த வெயிலை வச்சு இந்த டயம் ஆகிடுது, இந்த பூஜை பண்ணணும்னு. ஒருவேளை அந்த மடப்பள்ளியில் சமைக்கிறவர் திடீர்னு வழிக்கு விழுந்து அவர் போனால் கூட, அவர் போனாலும் பரவாயில்ல, நைவேத்தியம் பண்ணிட்டு தான் அப்புறம் அவர் எடுத்துன்னு போகணும். அந்த டயத்துக்கு அந்த சாப்பிடணுங்கிறது கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணனை பார்த்து கற்றுக்கணும். அவன் சீக்கிரமே எழுதுகிறான். இந்த கிருஷ்ணன் இன்னைக்கும் கிருஷ்ணன் சீக்கிரம் எழுந்து கொதித்வநாசாய மனோதத்வஜா பிராதஸ்தமுத்தாய வயஸ்ய வத்சபான் பிரபோதயன் சுங்கரவேன காருணா விநிர்கதோ வத்சபுரஸ்ஸரோ ஹரி. தன்னுடைய கொம்புங்கிற வாத்தியத்தை பம்னு ஊத கிருஷ்ணனுடைய சப்தத்தை கேட்டு எல்லா குழந்தைகளும் ஓடி வரார்கள். தங்களுடைய கண்ணுக்குட்டிலாம் கிருஷ்ணன் கண்ணுடைய சேர்த்து தாங்கள் எப்படி கிருஷ்ணன் கூட போகணுமோ அது மாதிரி கண்ணுக்குட்டிகளும் கிருஷ்ணன் கூட சேரணும். கிருஷ்ணவத் செய்யறதன் அசங்கியாதேகி யூதீகத்ய ஸ்வவத்சகான்னு. அங்கே இன்னைக்கு சாப்பிட்றது தான் விளையாட்டு. சாப்பிட்றதுன்னா கொஞ்சம் பசிக்கணும். பசிக்கணும்னா மறுபடியும் ஒரு விளையாட்டு நேரம் பசிக்கணும். இன்னைக்கு கண்ணாமூச்சி விளையாடலாம். கண்ணாமூச்சினா கண்ணன் உம்மாச்சி விளையாடின விளையாட்டு தான் கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி எதே காட்டு மூச்சி எதேன்னு சொல்லுவோம். என்ன கண்ணன் ராஜகோபாலன், அங்கே ஒரு ராஜகோபாலன் இருக்கான். காட்டு மன்னார் கோவில் இருக்கு, அங்கே ஒரு ராஜகோபாலன் இருக்கான். ஆனால் 2 ராஜகோபாலையும் நினச்சிட்டு தான் கண்ணாமூச்சி காட்டு மூச்சின்னு சொல்லிட்டு கண்ணன் கண்ணை மொழிந்து இருக்கான். இந்த குழந்தைகள்லாம் ஒளிஞ்சிக்கலாம் போகும்பொழுது அகாசுரன் ஒரு அசுரன் மலைப்பாம்பு வடிவத்தில் தராதரோஷ்டோ ஜலதோத்தரோஷ்டா, ஆகாசத்தில் ஒரு வாயும் பாதாளத்துக்கிட்ட ஒரு வாயு வச்சு மலைப்பாம்பா படுத்துட்டு இருக்கான். குழந்தைகள்லாம் மலைன்னு நினைச்சு விட்டார்கள்.
ஒரு பையன் சொன்னால் நம்ம ஊருக்கு ஒரு மலை வந்திருக்கடா ராத்திரி. மலையெல்லாம் வராதுடா. இல்லை, எங்கள் பாட்டி சுந்தரகாண்டன் கதை சொல்லும்பொழுது ஹனுமான் லங்கைக்கு போகும்போது குறுக்க ஒரு மலை பறந்து வந்ததுன்னு சொன்னால் ஒருவேளை அந்த மலை தான் ராத்திரி நம்ம ஊருக்கு வந்து பறந்து வந்திருக்குடா. ஆனால் பார்த்தா வளைஞ்சி வளைஞ்சி பாம்பு மாதிரி இருக்குடா. அப்படின்னா இது பாம்பு மலைடா அப்படிங்கிறான். இல்லைடா மலைப்பாம்புன்னு எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. எதா இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், நம்ம கண்ணன் காப்பாற்றுவான் அப்படின்னு இந்த குழந்தைகள்லாம் கிளம்பி போக அந்த குழந்தைகளுடைய சப்தத்தை கேட்டு கண்ணனும் ஓடி வரான். இந்த குழந்தைகள்லாம் முழுகிட்டான். அகாசுரன் கண்ணனும் அவன் வாயில போக வாயை மூடிட்டு கிளம்பினான். உள்ளுக்குள்ள போன பகவான் விஸ்வரூபம் எடுக்க மூச்சு காத்து தடைப்பட்டு கடைசியில் கபால மோட்சன்னு உண்மையிலே அவனுக்கு கிடைச்சது. மண்டை வெடிச்சு அவனுடைய பஞ்ச பிராணனும் கிளம்பி காத்துட்டு இருக்கான். பிரதீட்சேவஸ்திதமீஷநிர்கமம் விலோக்கிய தஸ்மின் விஷதாம் திவௌகசாம். பகவானுக்காக காத்திலிருந்து விவேச தஸ்மின் விஷதாம் திவௌகசாம். பகவானுக்காக காத்திலிருந்து பகவான் அந்த அகாசுரனுடைய உடம்பை ரெண்டா கிழி செறிஞ்சு குழந்தைகளையும் காப்பாற்றி தானும் வெளியில வந்த பிறகு அந்த அகாசுடைய ஜீவ ஜோதி பகவானுடைய சரணத்தில் ஐக்கியமாச்சான். தேவர்களுக்கு ஆச்சரியம், பரீட்சித்திலே ஆச்சரியமா இருக்கு. அகம்னா பாவம், பாபியான அசுரனுக்கு எப்படி மோட்சம் கிடைச்சது என்று கேட்க அதுக்கு சுகர் சொல்றார், சத்யதங்க பிரதிமா அந்தராகிதா. கடைசி காலத்துல போட்டோல இருக்கிற கிருஷ்ணனை பார்த்துட்டு போனாலே நமக்கு மோட்சம் சொல்லியிருக்கு. இங்க போட்டோ கிருஷ்ணன் இல்லை, ஒரிஜினல் கிருஷ்ணனே அவன் ஹிருதயத்தில் இருக்கும்போது தான் அவன் கிளம்பினான். அதனால அவனுக்கு மோட்சம் கிடைச்சது என்று சொல்ல இதை பார்த்து தேவர்கள் ஆச்சரியப்பட்டு கிருஷ்ணனுக்கு ஜெயகோஷம் பண்றார்கள். கோவிந்த கிருஷ்ண ஜெய் கோபால கிருஷ்ண ஜெய், 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 கோபால பால பிராணலால கிருஷ்ண ஜெய், गोपाल बाल प्राणलाल कृष्ण जय, गोपाल बाल प्राणलाल कृष्ण जय, गोपिका मनहारी प्यारी मोहन मुरली धारी, गोपिका मनहारी प्यारी, गोपिका मनहारी प्यारी मोहन मुरली धारी, प्यारी मोहन मुरली धारी, माहिनी रामन विहारी कृष्ण जय, माहिनी रामन विहारी कृष्ण जय, गोविंद कृष्ण जय गोपाल कृष्ण जय, गोविंद कृष्ण जय गोपाल कृष्ण जय, गोपाल बाल प्राणलाल कृष्ण जय, गोपाल बाल प्राणलाल कृष्ण जय, कृष्ण जय कृष्ण जय कृष्ण जय, कृष्ण जय कृष्ण जय कृष्ण जय, कृष्ण 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 राधा कृष्ण जय, कृष्ण 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 राधा कृष्ण जय. இவெல்லாம் பஜனை பண்ண தது அத்புத ஸ்தோத்திர சுவாத்திய கீதிகா ஜயாதினீகோத்சவ மங்களஸ்வனான். இந்த தேவருடைய பஜனை சத்தத்தை கேட்டால் பிரம்மா அந்த பஜனையிலையும் அந்த டோல் அடிக்கிறாங்க. இந்த அடிக்கிற அடியில இப்போ வந்து பஜனை பாடுற சத்தமே கேட்க மாட்டேங்குது, அடிக்கிற சத்தத்தை தான் கேட்குறது. முதல்ல டோல் இந்த அடிக்கிற சத்தத்தில் பிரம்மா கேட்டால் ஏதோ உற்சவம் நடக்கிறது போலன்னு அவ்வளோ ஸ்பிருஷ்டின்னு கையை விட்டு வேகமாக ஓடி வந்தான். இந்த பரலூரியே அந்த கொட்டை அடிப்பான், அந்த கொட்டை அடிச்சா சரி ஆரம்பிச்சு புகழலாம் கிளம்பியாச்சு அப்படின்னு அங்கே ஏதோ உற்சவம் நடக்கிறதுன்னு பிரம்மா ஓடி வந்தா தேவரெல்லாம் சொன்னால் டூ லேட் அப்படின்னா ரொம்ப லேட்டாக வந்துட்டே இருக்கு. இப்போதான் அகாசுரனுக்கு மோட்சம் கிடைச்சது என்று சொல்ல பிரம்மா பார்த்தா இந்த தேவ பசங்களுக்கு எப்போதுமே லீவு, எனக்கு தான் லீவே கிடையாது. பிரம்மாவுக்கு லீவே கிடையாது. சண்டே அன்னைக்கு கூட பிரம்மாவுக்கு லீவு கிடையாது, பிரம்மாவுக்கும் கிடையாது, யமனுக்கும் கிடையாது. நான் பிரம்மா சிட்டி பண்ணோம், யமன் அழிச்சுன்னு போயிட்டே இருக்கும். பிரம்மா பார்த்தா வந்த டயத்தில் ஒரு லீலையை பார்க்கலாம்னு காத்து இருக்கும் பொழுது அவதான் பகவான் சாப்பிட்ற டயம். பிப்ரத் வேணும் ஜகரபடயோகம் சிங்கவேத்ரே சகட்சே வாமே பானோ மசுனகபலம் தத்பலான்யங்குலீஷு திஷ்டன் மத்தியே ஸ்வபரிசூர்தோ ஹாசயன் தர்ம விஸ்மைஹி ஸ்வர்கே லோகே விஷதி புபுகே யஜ்ஞபுக் பாலகேலிஹி பிப்ரத்வேனும் ஜகரபடயோः
சாப்பிட போகும்போது சாமான பத்திரமா வச்சுட்டு போகணும். அவசரமாக சாப்பிட போகிற அவசரத்தில் பேக்கு ஃபோன்லாம் எங்கேயோ மறந்துட்டு கட்டில் என்னுடைய ஃபோனை காணும் பேக்கை காணும் சொல்லக்கூடாது. அது கிருஷ்ணன்கிட்ட கற்றுக்கணும். கிருஷ்ணனுடைய முக்கியமான சாமான் ஃபுல்லாக கூட எங்கே வச்சுட்டான்னா இடுப்பில் சொல்லி வச்சுக்கணும். இடுப்பில் வச்சுட்டா பத்திரமா இருக்கும். அதெல்லாம் சாஸ்திரிகள்லாம் பேசாங்கன்னா சுகராக சாஸ்திரிகளுக்கு ஐடியாவே கிருஷ்ணன் தான் கொடுத்தான். விப்ரத் வேகம் ஜெகரபடையோ சிங்கவேத்ரேஜ கட்சே. அந்த கொம்பு வாதத்தையும் மாடு மேய்க்கிற அந்த கடையும் கட்சத்தில் வச்சிருந்தான். இடது கையில் தயிர் சாதத்தை வச்சிருந்தான். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நாட்டங்காய் மாவடு மோர் மிளகா அதெல்லாம் விரல் இடுக்கில் வச்சிருந்து எப்போ எந்த ஊறுகாயமோ மாவடு வேணா படுத்துன்னு கடைசி மறுபடியும் அங்கேயே வச்சிருந்து மறுபடியும் சாப்பிட்றான். மசுன கபலம் தத்பலான் எங்குடீசும். சாப்பிடும்போது சந்தோஷமாக சாப்பிட்டா தான் உடம்புல கொடுக்கும். சாப்பிடும்போது அரிசி கிலோ எத்தனை 65 ரூபாயா அவனுக்கு அரிசி வகையெல்லாம் கேட்கக்கூடாது. அதனால் ஹாசயன் நர்ம விஸ்வைஹி எல்லாரையும் சிரிக்க வச்சிருந்து சந்தோஷமாக பகவான் சாப்பிடணும்னு காட்டுறான். சாப்பிடும்பொழுது பிரம்மா என்ன பண்ணினார், கண்ணுக்குட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டார். கண்ணுக்குட்டியை காணுமேனு ஒரு பையன் தேட போனான். நான் போய் தேடுறேன், நீங்களாம் சாப்பிடுங்கன்னு கிருஷ்ணன் கிளம்பினானா. கிருஷ்ணன் சாப்பிட்டு முடிச்சாச்சானா சபானி கபலோ ஜெயோ. கிருஷ்ணனும் பாக்கி கைசாத்தோயே கிளம்பி போகிறான். அந்த கண்ணுக்குட்டியை பேரை சொல்லி கூப்பிடுறான். மிருதங்கமுகி தூமலே சரசி ஹம்சி வம்சி பிரியே. மிருதங்க மாதிரி முகமா ஏ மிருதங்கமுகி தூமலே சரசி ஹம்சி வம்சி பிரியே கூப்பிட கிருஷ்ணன் கூட்டாமே அப்படி தட்டிட்டு வரும். இப்போ ஒரு கண்ணுக்குட்டியும் வரக்கான். கண்ணுக்குட்டியெல்லாம் காலவேன்னு திரும்பி இங்கே வந்து பார்த்தா பையன் தூங்கி போயிட்டா பிரம்மா. ஒரு க்ஷணம் கண்ணை மூடினா பகவானுக்கு புரிய பிரம்மா தான் கொண்டு போயிட்டா. இந்த பசங்களை வச்சு என்னாலேயே சமாளிக்க முடியல. இந்த பிரம்மா பிதாமகன் தாத்தா அவர் இந்த பசங்க படுத்துற பாட்டை பார்த்து தானே கொண்டு விட்டுடுவார். அது வரையும் என்ன பண்ணலான்னு பார்த்தான். சர்வம் விஷ்ணுமயம் கிரோங்கவதயா சர்வஸ்வரூபோ பபூ. தானே எல்லா கண்டுகுட்டிகளாகவும் எல்லா குழந்தைகளாகவும் மாறினான். ஒரு வருஷம் பிரம்மா கொண்டு போனால் சமாளிக்க முடியல இந்த பசங்களை. ஒரு பையன் பிரம்மா ஹம்ச வாகனத்தில் எங்கேயோ ஒரு மீட்டிங் போகணும்னு கிளம்பலாம் பார்த்தா ஹம்ச வாகனத்தை காணும். 2 பசங்க பிரம்மாவோட ஹம்ச வாகனத்துலேருந்து பிரம்மா கேட்டு அட்டா சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வரோம் போகிறான். 2 பசங்க பிரம்மா தாமரை உட்காந்துருக்காரா தாமரை வச்சு ஆட்டான்னு ஆடுறான். அட்டாதரா விழுந்தா வயசான காலத்தில் விழுந்தா அடிபட்டா மறுபடியும் ஒன்று சேராதா அப்படி பிரம்மா கத்துறான். போராட்டத்துக்கு சரஸ்வதி மீன் வச்சுனால டேங் 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 மீனியை தட்டிருக்கான் 4 பசங்க. கம்பி நான் அதுதான் இந்த பசங்களுக்கு கோமணம் கட்டி பழக்கலாம். சரஸ்வதி பட்டுக்கூட உடஞ்சிருக்காரா அதை எடுத்தான் டர்ன்னு கிழிச்சு கோமணமாக கட்டி விட்டான். சரஸ்வதி குடிச்சு வந்தால் புடைய காணும். மீன் வாசினா மீனை உடஞ்சி மீன் தந்தி அறுத்துருக்கு. அதுக்குள்ள ஒரு பையன் ஆயி கேட்டு சச்சுமா நீங்கள் வாங்க ஆயிரம் வாங்க ஆயிரம் வாங்கலாம். மொத்தம் வெண்ணையை கொண்டாங்கலாம். இந்த சரஸ்வதி பார்த்தா அங்கே இருக்கு. பிரம்மா கிட்ட சொன்னா யாரை கேட்டு இந்த பசங்களை வெண்ணையை கொண்டா பாலை கொண்டா மாலை கொண்டாங்கலாம். எல்லாத்தையும் கொண்டு விடுவோம். கொண்டு விடலாம்னு வந்து பார்த்தா எல்லா பசங்களும் இங்கே இருக்கு. பிரம்மாவுக்கு தான் 4 தலை இருக்கு. 2 தலையால் இங்கே பார்க்குறேன், 2 தலையாக அங்கே பார்க்குறேன். பார்த்தா அங்கே ஒரு பையன் தலையை சொல்லியிருக்கான். பிரம்மலோகத்தில் அதே மாதிரி கீழே கரெக்டாக தலையை சொல்லிடலாம். அங்கே ஒருத்தன் மூப்பா நோடுறான், இங்கே எதுவும் பண்ணிடுறான். பிரம்மாவுக்கு புரியல எது ஒரிஜினல் டூப்ளிகேட்டு புரியாமல் பிரம்மாவுக்கே தலை சுத்த ஒரு தலை சுற்றினாலே நமக்கு முடியல. அவருக்கு 4 தலையும் சுத்தது. கடைசியில் சரணாகதி பண்ணி பார்க்குறா. அப்பதான் சதுர்புஜா சங்க சக்கர கதா ராஜீவ பாணயா அந்த சதுர்புஜ ரூபத்தை காமிக்க நீ பிரம்மா விழுந்தா. கனக தண்ட விவாதிபாத்திய ஒரு சுவர்ண தண்டம் மாதிரி பிரம்மா எழுந்து அப்படின்னு வயசாயிட்டு போடுது. சனைரதோத்சாய கண்ணீரா போடுறது. விமிருஜலோச்சனே அவர் டாலா இருக்காரா குட்டி கிருஷ்ணாங்க முகுந்த முத்வீச்சி அப்படி கண்ணை வச்சுன்னு பார்க்குறா. வினம்ர கந்தரா கை குடிச்சுது. அழகான ஸ்தோத்திரம் 40 ஸ்லோகம். தலைக்கு 10 ஸ்லோகம் கணக்கு வச்சுது. 40 ஸ்லோகம் இங்கே பிரம்மஸ்துதி. நௌமீப்யதே பிரபபுஷே தடிதம் கராய குஞ்சாவதம் ச பரிவிச்சல சண்முகாய வன்யஸ்ரஜே கபலவேத்ர விஷாணவேணு ரத்மஸ்ரீயே மிருதுபதே பசுபங்கஜாய நௌமீப்யதே பிரபபுஷே. சரஸ்வதி ராகத்தில் பாடுறார். மாமியை சேர்த்துக்கணும்னு நௌமீப்யதே பிரபபுஷே. உடனே நமஸ்காரம் பண்ணுறேன். எதுக்கான தனித்தனி நமஸ்காரம் எல்லாமே சதுர்த்தி வேலை.
அண்ணா அப்படிதான் சொல்லுவார். அப்ரவபுஷே மேகசியாமலமான அந்த உடம்புக்கு ஒரு நமஸ்காரம். தடிதம்பராய நௌமி, உன்னுடைய அந்த பட்டு பீதாம்பரத்துக்கு ஒரு நமஸ்காரம். குஞ்சாவதம்ச பரிவிச்சல சண்முகாய, குத்தமணி மாலை போட்டுருக்கிற அந்த உனக்கு நமஸ்காரம். வன்யஸ்ரஜே நௌமி, இப்படி நமஸ்காரம் பண்ணி பிரம்மா சொல்றார், இந்த குழந்தைகளுக்கு கிடைச்ச பாகியம் கேள்வி. அகோபாகியம் நந்த கோபௌரஜௌகசாம் என் மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். எனக்கு அடுத்த ஒரு பிறவின்னு ஒன்று இருந்தா இந்த விருந்தாவனத்தை எனக்கு ஒரு ஜென்மா கொடு என்று பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்புறார். எந்த ஜென்மானா, ஒரு புல்லாய் பிறவி தர வேணும். ஒரு புல்லாவோ கல்லாவோ, அது கிருஷ்ணா ஓங்கால் படக்கூடிய புல்லா படணும்னு அவசியம் இல்லை. இந்த பிருந்தாவன வழியா வியாபாரம் பண்ற ஒருத்தன் காலடி பட்டாலே போதும். ஏன்னா பிருந்தாவனத்துல வியாபாரம் பண்றவங்க கூட மிட்டாய் மிட்டாய் வியாபாரம் பண்ண மாட்டான். ராதே ராதே மிட்டாய், ராதே ராதே கூட ராதே ராதே தான் சொல்லிட்டு வருவான். அதனால அந்த பிருந்தாவனத்துல யாராவது ஒருத்தருடைய கால் பூசி பார்க்குற மாதிரி ஒரு புல்லா ஜென்மா வேணும் என்று பிரம்மா பிரார்த்தனை பண்ணினார். கண்ணன் ஒன்றும் பதில் சொல்லலை. பிரம்மா கைவிட்டார். எல்லா குழந்தையும் கொடுத்தார், அழைச்சின்னு வந்தார். அங்கே பிருந்தாவனத்திலேயே காளிய கிரதம்னு ஒன்று இருக்குது. காளின்னு ஒரு பாம்பு இருக்குது. அங்கே பாம்பு இருக்குது, போகாதீங்கன்னு குழந்தைகள்கிட்ட சொல்லலை. நான் குழந்தைகள்கிட்ட ஏதோ அங்கே போகாதேன்னா உடனே அங்கே போகும், குதிக்காதுன்னா அப்படி தான் குதிப்பேங்கும். அதனால குழந்தைகள்கிட்ட அவள் சொல்லலை. இவன் என்ன பண்ணினா தெரியாமல் அந்த காளிய கிரதத்தில் போய் அந்த ஜலத்தை குடிக்க குழந்தைகளும் அந்த பசுக்களும் அப்படியே மயங்கி விழுதுருத்து விஷத்தினால. ஈட்சையா அமிர்தவர்ஷின்யா ஸ்வநாதான் சமஜீவயது, தன்னுடைய பார்வையினாலே உழைக்க வச்சான். அவள் தான் தீர்மானம் பண்ணினா அந்த காளியனை கலப்பணும். உடனே அம்மா கிட்ட சொன்னான், இன்னைக்கு சனிக்கிழமையாச்சே, எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டாமா, பலராமனை குளிக்க சொல்லு அப்படின்னு பலராமனை அவள் குளிக்க சொல்லிட்டு நெய்ஸாக கிருஷ்ணன் மாத்திரம் கிளம்பிட்டான். ஏன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு மாடு மேய்க்க வெயில் அனுப்ப மாட்டார்கள். ஏன் பலராமரை விட்டுட்டு வரான்னா, இந்த பாம்பு மேலே குதிக்க போனால் பலராமர் வேண்டாம் வேண்டாம், ஏன்னா அவர் ஒரு பாம்பாக இருக்கிறதுனால அந்த பாம்பு அடிச்சா இந்த பாம்பு வேண்டாமோ. அது மாத்திரம் இல்லை, கிருஷ்ணன் காளியனில் கட்டுப்பட்டு இருக்கும் பொழுது கிருஷ்ணனுடைய பெருமை தெரிஞ்ச ஒருத்தர் சமாதானம் பண்ணுறதுக்கு இருக்கட்டுமேனு பலராமரை விட்டுட்டு கிருஷ்ணன் மாத்திரம் பக்கத்தில் போனால் ஒரு கதம்ப மரம், அந்த மரத்துடைய உச்சியில் ஏறி அதில் ஜம்ப் பண்ணி இந்த காளிய கிணத்துல குதித்து நீச்சல் அடிக்க அந்த காளியன் பார்க்குறான். யாராவது இந்த ஜலம் விஷ ஜலம் ஒரு டிராப் ஒழுங்கா போனாலே உயிர் போயிடும், யாரோ மாட்டுக்கார வாண்டு பையன் இங்கே குதிக்கிறானேன்னு அசவாரி நிகோரதரம் பணினம் பிரதிவாரயித்தும் கிருததீர் பகவன் துதமார் தீரகணீபதரும் விஷமாருதசோஷிதபன்னச்சயம் அசதிக்ஷு விதிக்ஷு பரிக்ஷுபித பிரமிதோதரவாரிணி நாதபரைஹி உதகா துரகாதிபதிஸ்வதுபாந்தமசாந்த ருஷாந்தமனா. காளி மரமாகவே இருக்கு, வளைஞ்சி வளைஞ்சி நெளிஞ்சி நெளிஞ்சி பறிச்சு பறிச்சு நாக்க நீட்டிது. அப்படி தலையை தூக்கி பார்த்தா பாம்புன்னா படையே இருக்கணும்னு சொல்லுவாரு. மிலிட்ரிக்காரெல்லாம் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் போயிட்டே போது எவனாவது பாம்புன்னு சொன்னாலும் அப்புறம் யாரும் லெஃப்ட் ரைட் போட மாட்டாங்க, கிடைக்கிற லெஃப்டில் ரைட்டில் போட ஆரம்பிச்சுடுவாங்க. இங்கே பாம்பு புஸ்துக்கும் பொழுது கிருஷ்ணன் கழுத்து சிரிச்சான். தம் பிரேட்சணீய சுகுமாரகனாவதாதம் ஸ்ரீவத்ஸபீதவசனம் ஸ்மிதசுந்தராஸ்யம் கிரீடந்தமப்ரதிபயம் கமலோதராங்கிம் சந்தஸ்ய வர்ம சுருஷா புஜயா சசார. அந்த காளியனுக்கு பிரேமம் வந்துட்டான். சர்பராஜோபிமா சல்யாத் பவந்த பிரேம பூர்வகம். பிரேமம் தான் கட்டிப்பா முத்தம் கொடுப்பா. அதுவே இந்த பாம்புக்கு கை இல்லாதனால உடம்புனாலேயே கண்ணனை கட்டி விஷப்பல் விடாம முத்தம் மேல கொடுக்குறான். இது முத்தம் கொடுக்குறது யார் வேண்டா, இந்த குழந்தைகளாம் கிருஷ்ணா கிருஷ்ணா கத்துறார்கள். குழந்தை சத்தத்தை கேட்டு பெரியவர்களும் வந்து கதறியாக அதை பார்த்த கிருஷ்ணன் தன் உடம்பை சின்னதாக்கி வெளியே வந்தான். மறுபடியும் கட்டலான்னு தலையை தூக்கினான். கொத்தரான புஷ்ணன் இந்த நாக்கை நீட்டானா அந்த நாக்கை பிடிச்சே ஜம்ப் பண்ணி மேலே ஏறிட்டான். உடனே வாழை அடிக்கலான்னு தூக்கினா இடதுகையால வாழை பிடிச்சிருந்தான். அவன் ஒவ்வொரு தலையா தூக்க ஒவ்வொரு தலையும் செல் செல்னு கால வைக்கிறான். அதே ஒரு டான்ஸ் ஆயிடுச்சு. தீமி 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 மீதி பதகிருத நடனா தட்ட 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 மணிகணனிகரா ஜய ஜய ரவயுத சுலகன வினுதா ஃபணிவர சிரசி நட்டதி மதுபதி. தீமி தீமி
பதகிருத நடனா. இந்த டான்ஸ் எல்லாம் ஆடும்போது பளிச்சு பளிச்சு லைட் எல்லாம் முன்னாடி போடுறான். அது மாதிரி காளியுடைய இந்த 1000 தலருக்கே எல்லாத்தையும் இந்த நாகரத்னம் பளிச்சு பளிச்சு நின்றுதான். தன்மூர்த்த ரத்ன நிகர ஸ்பரிச அதிதாம்பர பாதாம்புஜா. இந்த டான்ஸ் போது லைட் எல்லாம் போடணும் இந்த காளி தான் சொல்லி கொடுத்தாங்க போல. அந்த பளிச்சு பளிச்சு நாகரத்னம் என்ன அதுவே டான்ஸுக்கு முன்னாடி அழகா இருக்கு. ஏற்கனவே கிருஷ்ணன் டான்ஸ் ரோஸா இருக்கும். இந்த நாகரத்னம் வேற சேப்புட்டால் அடிக்கிறதான். அதனால அதிதாம்பர பாதாம்புஜா. டான்ஸ் எந்த டீச்சர்கிட்ட கற்றுனான்னா டான்ஸ் டீச்சர்ல போய் கற்றுக்கவே கிருஷ்ணன். நான் டான்ஸ் டீச்சரே கிருஷ்ணன் தான் கற்றுக்கிறேன். அதனால சகல கலா ஆதி குரு எல்லா கலைகளுக்கும் ஆதி குருவாக இருக்கிறதுனால கிருஷ்ணனை டான்ஸ் ஆட இந்த கிருஷ்ணனுடைய டான்ஸை பார்த்த நாரதர் எல்லார்கிட்டையும் போய் சொன்னார். கிருஷ்ணன் டான்ஸ் ஆடாம போய் பாரும்போது நேராக நடராஜரை போய் பார்த்து நடராஜன் நிர்வசிட்டு டெய்லி ஒரே ஸ்டெப்பை போட்டு குதிக்குது. இங்கே பார்க்க கிருஷ்ணன் புது புது ஸ்டெப்பு போடுறான்னே நடராஜரே கிளம்பி வந்துட்டாராம். ஆடலை காண தில்லை அம்பலத்தீரைவனும் தன்னாடலை விட்டு இங்கு கோகுலம் வந்தான். ஆடாது அசங்காது வா கண்ணா. கிருஷ்ணனுடைய டான்ஸை பார்த்து நடராஜன் கூட சேர்ந்து ஆடுறா. எல்லாரும் சந்தோஷப்படுறார்கள். ஏன்னா அந்த கிருஷ்ணன் ஆட, காளியன் ஆட, யமுனை ஆட, செடிகள் ஆட, கொடிகள் ஆட, மரங்கள் ஆட, தேவர்கள் ஆட, 7 புவனம் அசைந்தசைந்தாடுதே எல்லாம் ஆட. அதனால பிறகு வயத்தில் இருக்கிறவளா இருக்கா இவங்க அந்த வயத்தில் இருக்கிறவளும் சேர்ந்து ஆட. அதனால ஆடாது அசங்காது வா கண்ணா. இதப்பா எல்லாருக்கும் ஆனந்தமா இருக்கு கிருஷ்ணன் டான்ஸ் ஆடினா. ஆனா காளியன் வாயிலிருந்து ரத்தத்தை கக்கினான். ரத்தம் முகை ருருமன் ரிபபக்ன காத்ரா. ரத்தத்தை கக்கி வைகுண்டபதே நாராயணா என் தலையில ஒரு மாட்டுக்காரத்தை குதிக்கிறான், நீ தான் காப்பாற்றணும். தலையில பகவான் இருந்தா கூட தெரியல, வைகுண்டத்துல பகவான் இருக்கான்னு கூப்பிடுறான். ஏன்னா பகவானை புரிஞ்சிக்கணும்னா குரு கிருபை வேணும். அந்த குரு கிருபை இல்லை காளியனுக்கு. அதனால வைகுண்டத்துல இருக்கிற நாராயணனை கூப்பிடுறான். ஆனா காளிய பத்னிகள்லாம் புரிஞ்சுட்டு பகவானே எங்க ஆத்துக்காரருக்கு கிடைச்ச பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? இந்த பலிச்சக்கரவர்த்தி நேத்தி சொத்தை முழுக்க எழுதி கொடுத்துட்டு தலையில காலை வைனா பட்டம் படாதமா வச்சா எங்க ஆத்துக்காரர் காலனா தானம் பண்ணாம ஃப்ரீயா தலையில காலை வாங்கிட்டு இருக்கா. கஸ்யானுபாவோசிய நதேவ வித்மஹே தவாங்கிரேவு ஸ்பர்சாதிகாரா என்றெல்லாம் அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணேன். கிருஷ்ணன் காலை வச்சுட்டு இனிமே ஊர்ல இருக்காத கிளம்புனா அங்க போனா கருடன் வருவாரே, பயப்படாத, நான் காலை வச்சதுலேருந்து உன் தலையில ஒரு கோபி மாதிரி ஆயிடுச்சு. அதனால அவனை எல்லாரும் நல்ல பாம்புன்னு புத்துல வந்து பாலெல்லாம் விடுவா. நீ புத்துலேயே இருக்கணும், வெளியில வந்து அடிச்சுடுவா, மரியாதையா புத்துலேயே இரு, உன்னை எல்லாம் பண்டாடுவா போயிட்டுவான்னு அந்த காலையை நான் அனுப்பிச்சு வச்சான். அன்னைக்கு ராத்திரி அந்த தங்கினார்கள். காட்டுத்தீ வர காட்டுத்தீயும் பிடிச்சி பகவான் காப்பாற்றினான். தானே ஒரு புல்லாங்குழலை எடுத்து அதில் 7 ஓட்டைகளை போட்டு கிருஷ்ணன் வேணுகானம் பண்றான். பர்காமீடம் நடவரவபும் கர்ணயோ கன்னிகாரம் பிப்ரத்வாச கனக கபிஷம் வைஜயந்தீம் சமாலாம் ரந்த்ரான் வேணோ அதர சுதயா பூரயன் கோப பிருந்தைஹி பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத் கீத கீர்த்திஹி பர்காபீடம். கிருஷ்ணனுக்கு ஸ்பெஷல் அலங்காரம் வெளிக்கு. இந்த கிருஷ்ணனை வந்து எல்லாரும் ஆரம்பிச்சார். அந்த பிள்ளையார் குருவாயூர் பிள்ளையாரும் நான் எழுதி வச்சுக்கிறேங்கிறான். அங்கே வந்து ஐயப்பன் வச்சுக்கிறேங்கிறான். எல்லாரும் வாங்கிங்கன்னா கிருஷ்ணன் நிறைய தேவி ஒன்று கொடுக்குறாங்களா, எல்லாரும் நீங்களும் ஃப்ரீயாக வச்சுக்கணும் கொடுக்கலாம். இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு மயில் வச்சாதான் தனியாக இடம். பர்காபீடம் நடவரவபும். காதுகளில் குண்டலம் போடுது, அந்த கொண்டப்பூவை எடுத்து போட்டுட்டான். கர்ணயோ கன்னிகாரம் பிப்ரத்வாச கனக கபிஷம். நல்ல மஞ்சள் கலர் பட்டு பீதாம்பரம், அப்புறம் வைஜெயந்தி மாலை வனமாலையை போட்டு அந்த புல்லாங்குழலை வச்சுட்டு ஒரு காலை நேராக வச்சு இன்னொரு காலை மாற்றி வச்சு இடுப்பில் ஒரு வளைவு, கழுத்தில் ஒரு வளைவு, சாயை கொண்டே நீளமாக புல்லாங்குழலை ஊதுறான். ஏன் வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிறான்னா குடும்பத்தில் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகணும். கொஞ்சம் மாமியாருக்கு நாத்தனாருக்கு எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் இருக்கலாம். ஏன் எப்படி இருப்பாங்கன்னா கஷ்டம் வரும். இப்படி தன் உடம்புனாலே பகவான் உபதேசம் பண்ணுறான். அப்படி கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போனால்தான் உலகத்தில் வாழ முடியும் அப்படின்னு வேணுகான கிருஷ்ணன் உபதேசம் பண்ணுறான். இந்த 9 ஓட்டை இருக்கே புல்லாங்குழல், அது 9 ஓட்டை உள்ள புல்லாங்குழல் இருந்தால் நம்ம உடம்பு தான்.
இந்த 9 ஓட்டைகளையும் கரெக்டாக திறந்து கரெக்டாக மூடணும். எந்த டயத்துக்கு திறக்கணுமோ அந்த டயத்தில் காலம்பரை திறக்கணும், ராத்திரி மூடணும். நம்மளுடைய இஷ்டத்துக்கு ராத்திரிலாம் திறந்து காலம்பரெல்லாம் மூடிட்டு இப்படி கண்ணா பின்னாடி இந்த 9 ஓட்டையும் திறந்து மூடினோம்னா அது அபஸ்வரமாயிடும். நம்ம வாழ்க்கை சங்கீதமாக ஆகணும்னா வேண்டிய டயத்தில் நவத்வாரத்தை திறந்து மூடிட்டு இருந்தாலும் ஒழுங்கா போகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கிருஷ்ணன் இருக்கிற பிள்ளாவுள்ள மாதிரி, கிருஷ்ணா என் வாழ்க்கையை நீ நடந்துப்பா, அகம் யந்திரோ ஸ்ரீகேச தும் எந்திரிக்கிற கேசவா, இப்படி சொல்லிட்டோம்னா கிருஷ்ணன் நம்ம வாழ்க்கையை அழகாக நடத்தி கொண்டு போகும். அவன் வேணுகானம் மன்ன, அந்த வேணுகானத்தை கேட்டு பறவையின் கணங்கள் கூடு திறந்து படுகாடு கிடப்ப. பறவைகள்லாம் 4 பறவை சேர்ந்தா போகிறோம், கீழே சத்தம் போட்டுட்டே இருக்கும். 4 பறவை சேர்ந்தா போகிறோம், இல்லை 4 மாமியை சேர்ந்தா போகிறோம், ஒரே சவுண்டா. இங்கே 4 பறவை இல்லை 40 பறவை இருக்கு, 40 மாமி இருக்கா, சத்தமே போகாது. ஏன்னா கிருஷ்ணன் வேணுகானம் பண்றான். பிராயோ பதாம்ப விககா முனையோ வனிஸ்மின் கிருஷ்ணேஷிதம் ததுதிதம் கலவேணு கீதம் ஆருக்யே துமபுரான் ருச்சிர பிரபாலான் சின்வந்தி அமீலித திருஷோ விகதான்யவாசகா. பறவைகள் தூங்கும் பொழுதுதான் சத்தம் போடாமல் இருக்கும். தூங்குறதான்னா தூங்கலையா, முழிச்சு பார்க்கலாம். அமீலித திருஷகா விகத அந்யவாசகா. வேற வார்த்தையை பேசுறது இல்லையா? வேற வார்த்தை பேசலாம், வேற எந்த வார்த்தை பேசலாம்? கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே. கீச்சு கீச்சுன்னு பேசலாம். என்ன அர்த்தம்னா அந்த பட்சியும் அதனுடைய பாஷையில கிச்சு கிச்சுன்னு கிருஷ்ணனை பேசிட்டு கிச்சா கிச்சான்னு அந்த பட்சிகள் முதற்கொண்டு பேசினா பகவத் விஷயம் தான் பேசுறதுன்னு. பிருந்தாவனத்தில் உள்ள பட்சிகள் பிரமரகாயக ராசகோஷ்டியான்னு பிருந்தாவனத்தில் வண்டுகளும் ஹரி ஹரின்னு பகவன் நாமத்தை சொல்றது. இந்த வேணுகானத்தை இந்த பசுபட்சிகளே மயங்கிறதுனா கோபிகைகளை கேட்கணுமா? அந்த கோபிகைகள்லாம் கண்ணனையே கணவனா அடையணும்னு தேவியை பிரார்த்தனை பண்றார்கள். காத்யாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம் மே குரு தே நமஹ. காத்யாயனி தேவி நமோஸ்துதே கமல விலோச்சன சோதரி காத்யாயனி தேவி நமோஸ்துதே. நான் கண்ணன் பரபிரமமான கண்ணனை பார்க்கணும்னா தேவி மாயா ஸ்வரூபிணி. தேவி கொஞ்சம் நடந்திருந்தால் தான் அந்த பரபிரமத்தை பகவானை பார்க்க முடியும். அதனால் தேவியை பூஜை பண்ணாலும் கண்ணனை பார்க்க முடியுங்கிறதுனால தான் கோபிகைகளும் ருக்மிணி தேவி எல்லாம் கடைசியில் நாராயண பட்டத்தை கூட ஸ்ரீபாத சப்ததின்னு தேவியை பிரார்த்தனை பண்ணார். இப்படி தேவியை பிரார்த்தனை பண்ணார்கள். யார் எந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணினாலும் பலன் கிருஷ்ணன் தான் கொடுத்தாகணும். இந்த மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்ணினான், இவன் என்ன பண்ணா புதுசாக ட்ரெஸ்ஸு மார்கழி மாதம் 30 நாளும் விரதம் பண்ணியிருக்கா. பொங்கல் அன்னைக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கா அவன் அப்பாலாம். பொங்கலுக்கு வாங்கி கொடுத்த புது ட்ரெஸ்ஸை முதல் நாளே போட்டுட்டா. குளிக்க வரும்போது தான் ஞாபகம் வருது, இது கோடி வஸ்திரமாச்சு, இதை வச்சு குளிச்சா கோடியாக இருந்தால் ரொம்ப நாள் வச்சுக்கலாம், நினச்சிட்டானா அப்புறம் அது பழசா போயிடும். நான் ஒரு சப்தாகத்துக்கு போயிருந்தேன் இங்கே. அப்போ ஒரு நம்பூதிரி வந்தார், சின்ன ஒரு பிளாஸ்டிக் கவர்நாட்டு வந்தார், ஒரு சின்ன பாகவத புஸ்தகம் இருக்குது, அதையும் ஒரு வேட்டியும் வந்தார். நான் பெரிய பெட்டி எடுத்துகிட்டு போயிருக்கேன். லக்கேஜ் தான் பண்ணுவோம் இல்லையா, இதோ பண்ணுவதுன்றோ வஸ்திரம் நோட்டோ கோடி கொண்டாங்க. கோடி கொண்டு தான் இது 1 மண்டலம் இதை வச்சுக்கலாம். திருச்செஞ்சி மரிச்செஞ்சி குடஞ்செஞ்சி குடையாத 5 இங்கன 5 அங்கன 5 எங்கன 5 அப்படின்னா திருச்செஞ்சி மரிச்செஞ்சி வாடரை இப்படி வச்சு ஒரு 5 நாளைக்கு, அப்புறம் இந்த வாடரை வச்சு ஒரு 5 நாளைக்கு, குடஞ்செஞ்சி குடையாத 5 ஒரு உதவி 5 நாளைக்கு, உதராம 5 நாளைக்கு, அப்புறம் இங்கன 5 அப்படி மாற்றி மாற்றி இப்படி பிரிச்சு கட்டிக்கலாம். 1 மாதம் கட்டிக்கலாம். ஒரு முண்டுன்னா அதை ஒரே வஸ்திரம் வந்தால் 10ஆம் போது அதை கட்டினோம் படிப்பா கொடி கொண்டை. அதுக்கு போனால் அது ஒரு காவி கொண்டு வச்சுக்க, அதை வச்சு நாங்கள் ரூமுக்கு வந்துடுவோம். அப்போ தான் நினச்சினேன் இவ்வளோ சிம்பிளாகவும் இருக்க முடியும்னு அதான் தெரிஞ்சுனேன். நம்மளாம் என்ன ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்குன்னு ஆயிடும். அவன் கோடி எடுத்துன்னு வந்துட்டார். அது மாதிரி கோடி வஸ்திரம் நனைஞ்சா பழசா போயிடுவேன்னு கரையில் வச்சு குளிக்கிறான். அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணாங்க, எல்லா வஸ்திரத்தையும் கழுத்தில் போட்டு மேலே உட்காந்து விட்டான்.
வஸ்திரம் கிருஷ்ண கையில தெரிஞ்ச உடனே சியாம சுந்தரா தே தாஸ்யகா கரவாம தவோதிதம் தேஹி வாசாம்சி தர்மஜ்ஞா நோ சேத்ராஜ்ஞே ப்ருவாமகி சியாம சுந்தரா தே தாஸ்யகா. கிருஷ்ணா வஸ்திரத்தை கொடுனோண்டி கொடுக்கலாம் கிளம்புறான். ஒரு கோபி தர்மஜ்ஞா தர்மம் தெரியுமான்னு கேட்டா. ஆஹா தர்மஜ்ஞான்னு கூட்டாலே தர்மம் சொல்லலாம்னு அவன் நினைக்கும் போது இன்னொரு கொஞ்சம் ஓவரா பேசினான். நோச்சே ராஜ்யே குருவாமகே, நீ கொடுக்கலன்னா அப்பாட்ட சொல்லி ராஜாட்ட சொல்லி அடி வாங்கி வைப்போம். நான் தப்பே பண்ணல, எனக்கு அடி, நீங்க தான் தப்பு பண்ணீங்க. வஸ்திரம் இல்லாம குளிக்கிறது அபசாரம். இன்னைக்கு வரட்டும், எங்க அப்பா வரட்டும், உங்க அப்பா வரட்டும், எங்க அம்மா வரட்டும், உங்க அம்மா வரட்டும், எங்க தாத்தா வரட்டும், உங்க தாத்தா வரட்டும், எங்க பாட்டி வரட்டும், உங்க பாட்டி வரட்டும், எங்க மாமா வரட்டும், உங்க மாமா வரட்டும், எங்க அத்தை வரட்டும், உங்க அத்தை வரட்டும், இவ பாட்டி எல்லாரையும் கூடட்டும். எல்லாரும் வந்ததுக்கு நான் கேட்கிறேன், இவ கரையில வஸ்திரத்தை கழட்டி வச்சு குளிச்சா அது காத்துல பறந்து போயிடும். ஒரு பத்திரமா நான் எடுத்து வச்சுட்டேன், நான் வச்சு என்னோடது தப்பா உங்களோட தப்பா கேட்டுட்டு அப்புறம் கொடுக்குறேன். ரெண்டாவது ரகசியமா இருக்கிறது ஊரை கூட்டிடுவான் பிறகு. இப்ப என்ன பண்ணலாம், நீங்க பண்ணின தப்புக்கு ஒரு மரியாதை பண்ணணும். ஏன்னா வர்ண பகவான் ஜலம் அந்த வஸ்திரம் இல்லாம குளிச்சு எழுணும். அந்த தப்புக்கு பிராயச்சித்தமா எனக்கு ஒரு அஞ்சலி பண்ணுவோம்னா அஞ்சலி யாச்சமானா, அஞ்சலி பண்ணுவோன்னு பகவான் இந்த கோபிகையில் என்ன பண்ணினா அப்போ கூட கழுத்து முட்டை ஜலத்துல வந்து நீ ஒரு கை கொண்டு நீ ஒரு கொடுமே தோழியும் நானும் தொழுதோம். தோழி ஒரு கையும் இன்னொரு தோழி ரெண்டு ஆளுக்கு ஒரு கை கொண்டு தொழுதா. கிருஷ்ணன் சொன்னா இந்த ஒத்த கை சலாம்லாம் நமக்கு ஒத்து வராதுமா, நீங்க ரெண்டு கையை போட்டு அஞ்சலி பண்ணுங்கன்னு சொல்ல. உடனே அஞ்சலி பண்ண அவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்தான். என்ன அர்த்தம்னா அந்த சரீர அபிமானத்தை நீக்கினான், பெரிய பலனை கொடுக்குறான். பக்திதா கொசிதா தானாக பிராயோ பீஜாய நேஷியதே. வறுத்த தானியம் வேக வச்ச தானியத்தில் முளையிடாதோ அது மாதிரி கிருஷ்ண பக்தியினால் வறுக்கப்பட்ட அவங்க ஹிருதயத்தில் காமம் வராது என்று வாசுகியை சொல்றான். அதற்கு கர்வம் இருந்தால் பகவான் கிடைக்க மாட்டான்னு 3 சரித்திரம் வரிசையா சொல்றான். பிருந்தாவனத்திலேயே பக்த விலோச்சனம் என்கிற இடத்துல சில தீட்சிதர்கள்லாம் யாகம் பண்ண வந்திருக்காங்க. யாகம் பண்றா எங்கேயே போகக்கூடாதோ, காசியை பார்க்க எங்கேயே போகக்கூடாதோ, பிருந்தாவனத்தில் யாகம் பண்ணணும்னு வந்திருக்கா. அவளுடைய பாக்கியம் பிருந்தாவனத்தில் வந்திருக்கா. அவளுக்கு அகங்காரம், நாங்களாம் உயர்ந்த தீட்சித பரம்பரைன்னு. அவளுக்கு மாவிகள்லாம் கிருஷ்ண கதையை கேட்டு கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அதை புரிஞ்சுட்டு பகவான் என்ன பண்ணினா நேராக அந்த அக்ரஹாரத்துக்கு போய் பசங்கள்கிட்ட சொன்னான், பசிக்கிறது சாதம் வாங்கிட்டு வாங்கணும். இந்த குழந்தைகள்லாம் ஹே பூமி தேவாக ஸ்ருணுதே, ஏ பூமி தேவர்களே நாங்கள் கிருஷ்ணன் சொல்லி வந்திருக்கோம், அன்னதானம் பண்ணுறதை விட பெரிய தியாகம் இல்லைன்னு சொல்லுவா. அதுவும் நீங்கள் பண்ணுற யாகத்துக்கு அன்னதானம்லாம் பண்ணலாம், கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டால் அவள் இருக்குன்னு சொல்லலாம், இல்லை இல்லைன்னு கை காட்டலாம். அவன் மேலே என்ன மிஸ்டேக்லாம் நிறைய தோபினி புரோச்சுக்கும் நான் நேசித்தேன், இருக்கும் சொல்ல இல்லைன்னு சொல்ல. அவள் அப்படி பார்த்ததே தோஷம் நினச்சி போதில் 3 ஆஞ்சமணி பண்ணிட்டு கிளம்பினான். இந்த குழந்தைகள்லாம் திரும்பி வந்தா, கிருஷ்ணா அவள் ஊரில் ரொம்ப தண்ணி கஷ்டம் போல இருக்கு, அந்த மாமா நிறைய சொம்பு நிறைய தண்ணி வச்சிருந்தா, அப்படியே குளிக்கக்கூடாதோ, ஒவ்வொரு உதவியாக 3 தடவை குளிச்சு திரும்பி போகிறார், தண்ணியே கிடைக்காத ஊரில் எப்படி சாப்பாடு கிடைக்கும், அதான் நாங்கள் வந்துவிட்டோம். கிருஷ்ணன் சொன்னான், அது ஆச்சமணி அடிக்கடி இது பண்ணி அவளுக்கு வேலை நோக்கியிருக்கும். பசிச்சா அம்மாட்ட கேட்க அப்பாட்ட யார் கேட்பா. பிச்சைக்காரன் முதற்கொண்டு அம்மா தாயே பிச்சை போடுங்க சொல்றானே தவிர அப்பா தந்தையே பிச்சை போடுங்க கேட்கறது இல்லை. பசிச்சா அம்மா கிட்ட தான் கேட்கணும். அம்மா கிட்ட போய் பத்னி சாலையில் போய் கேள்வி பண்ணோடனே நம்ம ஓ விப்ரபத்னிபியா அங்கே மறுபடியும் அம்மா 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 ஏதோ குழந்தைகள் கூப்பிட்ற சத்தம் கேட்காது அப்படின்னு அந்த யஜ்ய பத்னிகள்லாம் எட்டி பார்த்தா எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் தலையில் உண்டாசும் கையுமா நிற்கிறது. நின்ன உடனே குழந்தைகளாம் நீங்கள்லாம் யாராப்பா, நாங்கள்லாம் மாடு பேசிட்டே வந்தோம், ரொம்ப தூரம் வந்திருக்கோம், எங்களுக்கு பசிக்கிறது, மம்மு வேணும். எந்த ஒரு குழந்தைகள் நீங்களாம்? நாங்கள்லாம் கோகுலத்துலேருந்து வந்திருக்கோமா. கோகுலத்து குழந்தைகளா? ஆஹா, உங்க ஊர்ல கிருஷ்ணன் ஒருத்தன் இருக்கானாமே, அவன் வந்திருக்காமா, அவனுக்கு தொப்பை பசிக்கிறது, நடக்க முடியல, குளத்தங்கிற அரச மரத்தடியில் நிற்கிறான், அவன் தான் மம்மு வாங்கிட்டு வர சொன்னான்னு இந்த யஜ்ய பக்திகள்லாம் ஏ காமாட்சி ஏ சாகாட்சி, சாகாட்சி தான் கூடுவா, விஷாலாட்சின்னு மீ விட்டுடுவா. ஏ காமாட்சி சாகாட்சி மீனாட்சி எல்லாரையும் கூட்டா பத்மே பத்மதலாயதாட்சி லலிதே நீலே விஷாலே ரமே கௌரி பிரேமலதே விலாசி ஜெயே கிருஷ்ணே சுதே வல்லபே கச்சாமோ வயம் அச்சுதஸ்ய நிகடம்.
சால்யன்னமாதாயச்ச எல்லாம் ஒருத்தர் கூட்டு எல்லா பிரசாதத்தையும் எடுத்து ஓடி வராங்களாம். எப்படின்னா சமுத்திரவிவ நிம்னகாக, அந்த சமுத்திர சங்கமாக இடத்துல இந்த நதிகள்லாம் அப்படி எப்படி ஓடி வருமோ அந்த அது மாதிரி இந்த யஜ்ஞபக்திகள்லாம் ஓடி வர கிருஷ்ணனை எதிர்கொண்டு அழைக்கிறான். ஏன்னா அந்த பத்னி சமுத்திர சங்கம் ஆகிற இடத்துல சமுத்திரராக இந்த பக்கம் எழுதி வந்து எதிர்கொண்டு அழைப்பார். அது மாதிரி வாழ்க்கை ஸ்பெஷலாக சியாமம் ஹிரண்ய பரிதிம் வனமால்யபருக தாது பிரவால நடவேஷமனோவ்ரதாம் சேவின்யஸ்தரஸ்தம் இதரேன துனானமப்ஜம் கர்ணோத்பலானக கபோல முகாப்ஜராசம். ராஜகோபாலனாக ஒரு தோழனுடைய கையை போட்டு இன்னொரு கையில தாமரையை சுழற்றிந்து வித்தியஸ்த பாதனாக பகவான் இருக்க அவர்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணி பிரசாதத்தை கொடுக்க கிருஷ்ணன் எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்துட்டு கடைசியில் தானும் சாப்பிட்டான். நம்மளாம் என்ன பண்ணுவோம், முதல்ல நமக்கு எடுத்து வச்சு தான் எல்லாரும் கிருஷ்ணன் அப்படியில சதுர்விதேன ஆசைத்வா ஸ்வயஞ்ச பகுதியை பிரபு. தானும் சாப்பிட்ட பிறகு அவரை திரும்பி போகலாம். நாங்கள் திரும்பி போகிற ஐடியாலே வரல. ஏன்னா எங்கள் மாமாலாம் ஜபம் பண்ணுவா, வேத பாராயணம் நச புனரா வளர்த்ததே நச புனரா வளர்த்ததை இது திரும்பி சொல்லுவா. நச புனரா வளர்த்ததே திரும்பி சொல்லிட்டு இருக்கே ஒரே மந்திரத்தை. அதுக்கு எங்கள் மாமாலாம் சொன்னால் அந்த பகவான் அடைஞ்சவா திரும்பி வரமாட்டான்னு கன்ஃபார்மாக சொல்லணும்னு வேறமே 2 தடவை சொல்லுது. நச புனரா வளர்த்ததே நச புனரா வளர்த்ததை இது. அதனால் உன்கிட்ட வந்தவா நாங்கள் திரும்பி போகலாமா? சத்தியம் குருஷ்வ நிகமம் தவ பாதமூலம். வேதத்தை சத்தியம் பண்ணுங்கிறா எங்கே பார்த்தீங்களா இருக்கிறதுனால. உடனே பகவான் சொன்னான், நீங்கள் வந்துட்டே தவிர நீங்கள் போனால் தான் அவளுக்கு யாகம் பண்ண முடியும். யாகம்னா யார்? நான் தான். யஜ்ஞோவை விஷ்ணு. யஜ்ஞ பார்த்தீங்கனாலே என்னோட தான் நீங்கள் இருக்கு. அதனால் நீங்கள் திரும்பி போங்கோ என்று சொல்ல இது அதோடு நிறுத்திக்கலாம். அடுத்த ஸ்லோகம் தான் இங்கே ப்ராப்ளம் எடுத்து நாங்கள் திரும்பி போனால் எங்கள் மாமா எங்கள் ஆத்துக்காரர் அதில் எங்கள் அப்பா பையன்லாம் ஏற்றுக்க மாட்டான்ட்டான். அதுதான் ப்ராப்ளமா. திரும்பி போங்க ஏற்றுப்பான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டான். கோபிகைக்கு என் மாதிரி போயிட்டு வாங்குறான். அவள் போகலை, இவா திரும்பி போனான். 2 பேருமே கிருஷ்ணன் புரிந்து தான், கிருஷ்ணனுடைய மனசை புரிந்து தான் யஜ்ஞபக்திகள் திரும்பி போனதும், கிருஷ்ணனுடைய அபிப்பிராயத்தை புரிந்து தான் போகாமல் இருந்ததும் கோபி. 2ம் கிருஷ்ண ஹிருதயத்தை புரிந்து தான் பண்ணினார்கள். இவா திரும்பி போனதுனால இவா மட்டமும் அவள் போகாதனால அவள் சிரேஷ்டம்னு இல்லை. 2 பேரும் கிருஷ்ண ஹிருதயத்தை புரிந்து அவள் கிளம்பி போனார்கள். அந்த மாமாவில் ஒருத்தர் என்ன பண்ணார், பார்த்து மாமியை கூட்டி வச்சுட்டான். அவள் தியானத்தில் பகவான் அழுதுட்டான். வட்டத்தில் சொல்கிறார், இவெல்லாம் ஓடி வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவள் வந்துட்டான்றான். அப்போ தான் அந்த அவர் நினச்சிருந்தார், ஆஹா வந்தது பரமாத்மாவாக இருக்கணும், இல்லாதவனா உபநயன சம்ஸ்காரம் காயத்ரி ஜபம் ஒன்றும் இல்லாத சாதாரண அடிப்படையில் இருந்த பெண்களுக்கு யோகத்தினால் பகவானை அடைய முடியும்னா வந்தவன் யோகேஸ்வரன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தார்கள். உடனே எல்லாரும் அவள் பார்த்து மாமியை எதிர்கொண்டு அழைக்கிறார்களாம். இரண்யபா பூர்ணமோச்சி இரண்யபா தர்மரோ பூர்ணம் ததாதி. மாமி இருந்தால் தான் யஜ்யங்கள் பண்ண முடியும். அப்படி அவர்களுக்கும் பக்தி ஏற்பட்டது என்று சொல்கிறார். திரும்பி ஊருக்கு வந்தால் ஊரில் எல்லாம் தோரணம் கட்டியிருக்கு, அங்கங்கே லைட்லாம் போடுறது, இந்த பல்பு பல பலன்னு எரியிற பல்பெல்லாம் போட்டு. கிருஷ்ணன் கேட்டால் என்ன சத்தாகமா என்ன எல்லாம் பல்பெல்லாம் போட்டிருக்கேன். உடனே நந்தகோபர் சொன்னால் இந்திர யாகம் பண்ணுறோம். எதுக்கு இந்திர யாகம்? இந்திரனுக்கு யாகம் பண்ணினாதான் மழை பொழியும். நீ கிருஷ்ணன் சொன்னால் மேகம் வந்தால் மழை பொழியதே தவிர இந்திரன் வந்தால் மழை பொழியுது. நம்ம தர்மத்தை கரெக்டாக பண்ணினா தெய்வம் தானாகவே பலன் கொடுக்க போகிறது. எதுக்கு தனியாக ஸ்பெஷல் லஞ்சம் கொடுக்குறது, தெய்வத்துக்கு யாகங்கள்லாம் அதெல்லாம் கூடாதுன்றான். இப்போ யாகத்துக்கு சாமான் சேர்த்துட்டோமே, அதை என்ன பண்ணுறது? அதுவா கோவர்தன பூஜை பண்ணுங்க. மலை இருக்கிறதுனால தான் நமக்கு மழையே கிடைக்கிறது. ஆனால் மலைகளில் மரங்கள் இருக்கு, அது போகக்கூடிய மேகங்களை பிடிச்சி வச்சு நமக்கு மழை பெய்ய வைக்கிறது. இல்லை கோவர்தனத்தை பூஜை பண்ணுங்கள் என்று சொல்ல, மலையை பூஜை பண்ணணும்னா என்ன அர்த்தம் தான்? பூஜை பண்ணுறது முக்கியம் இல்லை, மலைகளையும் மரங்களையும் காப்பாற்றணும். நம்ம இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி ஃபர்னிச்சர் பண்ணிவிட்டு மழையை உடச்சி ரோடை போட்டுட்டு அப்புறம் மழையே இல்லைங்கிறோம். வந்தால் ஒரேடியாக மழை வருதுன்றோம். நீங்கள் இயற்கையை நம்ம காப்பாற்றினாதான் இயற்கை நம்மளை காப்பாற்றும். அந்த இயற்கையை அழிக்க தொடங்கினா அது நம்மளை அழிச்சிடும். திடீர்னு சுனாமிலாம் வரும். அதனால அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம தான். அதனால் இந்த இயற்கையை காப்பாற்றணும் என்று பகவான் இங்கே சொல்கிறான். கோவர்தன பூஜை பண்ணும்போது சொல்ல, கோவர்தன பூஜை பண்ணி எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அன்னஹீனோ தயேத்ராஷ்டிரம். பாக்கி தானம் பண்ணுறோமோ இல்லையோ அன்னதானம் பண்ணணும், ஜலதானம் பண்ணணும். நான் ஒழுங்காக வாழாட்டாலும் ஒழுங்காக போய் சேரணும். சில பேருக்கு கடைசியில் போக முடியாது, இழுத்துன்னு இருக்கும் குரல். ஏன் போகலைன்னா
யார் அன்னதானம் பண்ணலையோ ஜலதானம் பண்ணலையோ அவரால் சீக்கிரம் கிளம்ப முடியாது. அந்த உதானம், இந்த பிராணம், உதானங்கிற பிராணம் தான் மேலே கொண்டு போகிறது. அது இழுத்துட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? அன்னதானம் பண்ணினாதான் மெதுவாக ஈஸியாக கிளம்பலாம். அதனால் அன்னதானம் முக்கியம், எல்லாருக்கும் பண்ணணும். இவாது தான் இல்லை, ஆஸ்வச்சாண்டால கோகரம் எல்லாருக்கும். ஒரு கழுத மாடு வந்தால் கூட எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணணும். அது மாத்திரம் சொல்ல கிருஷ்ணன் அன்னதானம் பண்ணுற முறையை சொல்கிறான். சூபாந்தா பாயசாதயா, பாயசத்தில் ஆரம்பித்து பருப்பு பறியிருந்தா எல்லாத்தையும் போகணும். நம்ம தான் சம்பிரதாயம் வச்சுருக்கோமே, பாயசம் ஆரம்பித்து அப்புறம் பச்சடி கிச்சடி கறி கூட்டு எல்லாம் போட்டு கடைசியில் பருப்பு போடுறோமே. இதெல்லாம் திடீர்னு வரல. அன்றைக்கி 5000 வருஷம் படி கிருஷ்ணன் என்ன சொன்னாலும் அதை பண்ணிக்கிறோம். எல்லாமே சம்பிரதாயம். அப்படி அன்னதானம் பண்ண அதில் முக்கியமாக எல்லாருக்கும் சக்கரை பொங்கல் கொடுத்தாவா, அதில் நாரதர் ஒரு தொன்னையை வாங்கிட்டு நேராக ஆற்றுக்கு போகக்கூடாதோ, இந்திரன்ட்ட போனால் இந்த சக்கரை பொங்கல் பிரசாதம். என்ன விசேஷம்? கோகுலத்துலேருந்து வந்து கொடுத்தா. கோகுலத்தில் இந்திர பூஜைலாம் பண்ணுவான், அதெல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ வந்து கோவர்தன பூஜை, கோவர்தன பிரசாதம் வாங்கிக்கோ. நீ இந்திரனுக்கு கோபம் வந்து என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னா, பிரளயகால மேகத்தை எய்துதான் சோறு மழை கொட்ட. கோவிந்தம் சரணம் யயுகு. எல்லாரும் பகவான பிரார்த்தனை பண்ணார்கள். கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா மகாபாகா தொன்னாதம் கோகுலம் பிரபோ திராதுவர்கசி தேவான் நற்குபிதா பக்தவத்சலா. ஒரு தடவை இங்கே ஒரே தடையாக கேரளாவில் மழை பெய்ஞ்சிடுச்சு. ஒரே தடையாக மழை பெய்ஞ்சோடனே எல்லாம் கேரளாவே மூணு மழை ஆயிடுச்சு. அப்போ இங்கே கண்டமங்கலம் சுப்பிரமணிய நம்பூதிரி இருந்தார். அவர் சொன்னார், எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கோ, கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கோ. கிருஷ்ண கிருஷ்ணா மகாபாகா தொன்னாதம் கேரளம் பிரபோ திராதுவர்கசி தேவான் நற்குபிதா பக்தவத்சலா அப்படி சொல்லலாம். சொல்லி அப்புறம் சரியாச்சு. அதுமாதிரி கிருஷ்ணா காப்பாத்து என்று சொல்ல உடனே 7 வயசு கிருஷ்ணன் 7 ஃபர்லாங் தூரம் உள்ள அந்த மலையை 7 நாளைக்கு பிடிச்சு கோவர்தன கிரிதாரியாக நிற்கிறான். கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே, கொடை மாதிரி பிடிச்சுன்னு நின்னான். கொடையில கம்பினா இருக்கணுமே, அதில் கம்பி மாதிரி கிருஷ்ணனுடைய விரல்லாம் வளைஞ்சிருக்கிய கை, அதுதான் கொடை காம்பு மாதிரி இருக்கு. கொடையில முத்து கொடை சுற்றி வர முத்து கட்டிப்பாரு. இந்த மழை தார கொட்டுறதே இது முத்து மாதிரி இருக்கு. கொடையில மேலே ஒரு ஓம் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு கலசம் மாதிரி. அந்த கலசம் மாதிரி ஒரு யானை நிற்கிறதா. ஒரு யானை என்ன பண்ணுறது, மரத்தில் மலையில் முட்டினது ஒரு தந்தம் உடஞ்சி விழுச்சு. அப்புறம் தண்ணி குடிக்க போகும்போது ஒரு பல்லு தான் இருக்குது, இன்னொரு பல்ல காணும். ஓ இப்போ எல்லாம் பல்லு வாங்கி கட்டிக்கா யாரையாவது கட்ட போகிறான் அப்படின்னு ஆகாசத்தை பார்த்தது, அர்த்தச்சந்திரனை பார்த்தது. ஆகா நம்முடைய தந்தமே அங்கே ஒட்டி விடுத்தேன்னு அர்த்தச்சந்திரனை பார்த்து தன்னுடைய தந்தம்னு டெய்லியும் இந்த மலையிலவே ட்ரை பண்ணுவோம், எடுக்காது முடியாது. இன்னைக்கு கிருஷ்ணன் மலையை தூக்கின உடனே இந்த யானை பார்த்து, ஆகா நீங்கள் ஹைட்டாக இருக்க மலை இன்னைக்கு ட்ரை பண்ணுவோன்னு அந்த மலை உச்சியில் 2 காலால் நின்று 2 காலை நீட்டிட்டு இந்த துணியை உயர்த்திட்டு நிற்கிறத பார்த்தா ஒரு ஓங்காரம் வச்ச மாதிரி இந்த யானை நிற்கலாம். கோவர்தனம் என்னும் கொற்ற குடையேன்னு அழகாக வர்ணிக்கிறார். வேதாந்த தேசிகர் வர்ணிக்கும் பொழுது உத்வர்த்தமானே பரிவர்த்தமானேங்கிற அந்த கொடை கூட அடியில் பூச்சிக்கலையாம். அந்த கொடையை இப்படி மாற்றி பிடிச்சிட்டாங்க. அந்த கோடைஸ்னு ஒன்று தலைகீழ நுனியில் இருக்கிற மாதிரி இந்த நுனியை பிடிச்சி இப்படி மாற்றி நின்னான். அப்படின்னா மலையில் இந்த கல்லாம் தலையில் விழாதோ, கிருஷ்ணன் விடக்கூடாதுன்னு. அதனால் ஃபெவிகோல் வச்சு ஒட்டின மாதிரி எல்லாம் ஒட்டிட்டு இருக்கு. ஏன் இப்படி தலைகீழ மாற்றி பிடிச்சான்னா, 7 நாளைக்கு மாட்டுக்கு சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணுறது, அந்த புல்லுலாம் கிடைக்கிறமேனு தலைகீழ மாற்றி பிடிச்சிருந்தானா. அதுவும் எந்த மாட்டுக்கு எப்போ புல் வேணுமோ அப்போ இந்த நெய்ஸை திருப்புவான். அந்த மலையை திருப்பினா அந்த புல் இருக்கிற இடம் வரும். இப்போலாம் டைனிங் டேபிளில் பூஜை ஒன்று வந்து ஊர்காங்களுக்கு 8 போய் சுற்றி விட்டா வரும். இந்த டைனிங் டேபிள் சுற்றி ஊர்காங்க வரும். இப்போ சுற்றுற டைனிங் டேபிள்லாம் வந்துருக்கு. அது மாதிரி கிருஷ்ணனே அந்த மலையை சுற்றி குடிச்சிருந்து காப்பாற்றினான் என்று வர்ணிக்கிறான். அதன்படி இந்திரனுடைய கர்வம் நீக்கி பகவானுக்கு அபிஷேகம் பண்றான். இந்திரஸ்வரடி விஸ்தாகம் நோதிதோ தேவமாத்மிஹி அப்யஷிஞ்சதாசார்கம் கோவிந்தை திஜாப்யதாத். இனி கோக்கருக்கு நாதன் நீதான் என்று காமதேவனுடைய பாலையும் ஐராவதம் கொண்டு வந்த ஆகாசிகங்க தீர்த்தத்தையும் வச்சு பகவானுக்கு அபிஷேகம் பண்ண தேவர்கள் நாரதர்கள்லாம் வந்து பாடுறார்கள். கோவிந்தா கோபாலா ஹே கிரிதாரி கோவிந்தா கோவிந்தா கோபாலா ஹே கிரிதாரி கோவிந்தா கோபாலா ஹே கிரிதாரி ஹே கிரிதாரி பிரபோ கிரிதாரி கோவிந்தா கோபாலா ஹே கிரிதாரி
நவநீத சோரா நந்த குமாரா நவநீத சோரா நந்த குமாரா நவநீத சோரா ஹிருதய விஹாரா வராஜித சோரா ஹிருதய விஹாரா வராஜித சோரா ஹிருதய விஹாரா வராஜித சோரா ஹிருதய விஹாரா வராஜித சோரா கோவிந்தா கோபாலே கிரிதாரி கோவிந்தா கோபாலே கிரிதாரி ஹே கிரிதாரி பிரபோ கிரிதாரி ஹே கிரிதாரி பிரபோ கிரிதாரி 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 கோவர்धन கிரிதாரி 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 கோவர்धन கிரிதாரி 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 மீரா பிரபோ கிரிதாரி 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 மீரா பிரபோ கிரிதாரி மீரா பிரபோ கிரிதாரி மீரா பிரபோ கிரிதாரி தேவோ கோவர்धन கிரிதர லால் கி ஜெய். ஒரு 5 நிமிஷம் ராசரியை முடிச்சிருவோம். பகவான் கோவர்த்தன கிரிதரி ஆனதற்கு அந்த கோகுலம் க்ஷேமமாக இருந்து என்று சொல்லி அதன் பிறகு வருணனை ஜெயிச்ச கதையை சொல்றான். ஏன்னா வருணனை ஜெயிச்சாதான் ராசலீலையில சேர்ந்துக்கலாம். வருணன் நாக்குக்கு தேவதை. நாக்க 2 விதத்தில் ஜெயிக்கணும். ஒன்று சாப்பிட்ற விஷயம், ஒன்று பேசுகிற விஷயம். அதனால அதிபுக்தி சத்ய பிராணாபகாரி. அப்போ வருணனை ஜெயிச்ச கதையை சொல்லி அப்புறம் வைகுண்டம் காமிச்ச கதையும் சொல்லி ராசலியை வர்ணிக்கிறார். ஏன்னா வைகுண்டத்தை விட ஆனந்தம் இந்த பிருந்தாவனத்தில் காக்கிறார். பகவான பிதாராத்ரி சரதோத்புல்ல மல்லிகா. சாதாரண மல்லிகை வசந்த காலத்துலாம் வரும், இங்கே சரத்காலத்தில் வந்ததுங்கிறார். அவன் என்ன அர்த்தம்னா பகவான் நினைச்சா எல்லாத்தையும் மாற்றுவான். காலம் நம்ம கையில் இருக்குங்கிறத காட்டுறதுக்காக ஒரு நாளைக்கு சரத்காலத்தில் அமாவாசை அன்னைக்கு வேணுகானம் பண்ண ஆரம்பித்தான். அமாவாசைக்கு வேணுகானம் பண்ண கிருஷ்ணன் பார்த்தான், இன்னைக்கு ராசிகளில் பண்ணணும், சந்திரன் வந்தால் தேவை அப்படின்னு நினச்சிருந்தான். ததோடு ராஜா உடனே அமாவாசை அன்னைக்கு சந்திரன் வந்துருக்கான். அப்படி வருமானா பகவானுக்கு இல்லை, பக்தனுக்கே வரும். ஒரு அபிராமி பட்டர் இருக்கிற என்ன பண்ணினா அம்பாவை தியானம் பண்ணியிருந்தார். ராகா சந்திர சமான காந்தி வதனா நாகாதிராஜஸ்துதா. ராகா சந்திர சமான காந்தி வதனான அம்பாவை தியானம் பண்ணினேன். அந்த அபிராமி பட்டர் ராஜா இன்னைக்கு கோதன அமாவாசையா என்ன அமாவாசைன்னு கேட்கும்போது இன்னைக்கு பௌர்ணமின்னு விட்டார். சாயங்காலம் சந்திரன் வரலைன்னா உங்களை அக்னியில் இறக்கடி வேணுட்டான் திருக்கடையூங்கிற ஊரில். உடனே எல்லாரும் சொன்னால் கூட இருக்கிற பட்டர்லாம் நீங்கள் மட்டும் இப்படி ராஜாட்ட சொல்லிட்டே. ராஜா உயிர் கட்டி நிற்க வச்சுட்டான். அவரை கீழே நெருப்பு எரியறது. அந்த இடத்துக்கு அந்தாண்டி பழையலாம். கீழே உயிர் போகிற டயத்தில் நம்ம சாதாரண பாட்டு பாடுறதே நெற்று பண்ணின பாட்டு பாடுறதே கஷ்டம். அதுலேயும் அந்தாண்டி பாடினா உதிக்கின்ற செங்கதில் உச்சி திறந்து பாடினால் உடனே அம்பாள் தன்னுடைய குண்டலத்தை கட்டி போட்டால் சந்திரன் வரும். ஒரு பக்தன் சொன்னாலே சந்திரன் அமாவாசை அன்னைக்கு வரும்னா பகவான் நினைச்சா வராதோ. ததோடு ராஜா கதானா ததா அமாவாசை அன்னைக்கு வேணுகானம் மணினா கோபிகள்லாம் ஓடி வராங்களாம். ஆஜத்முரண்யோன்யம் கதை எப்படி சொல்லணும்? கிருஷ்ணன் வேணுகானம் மணினான், வேணுகானத்தை கட்டு கோபிகைகள் கிருஷ்ணன் கிட்ட போனார்கள் அப்படின்னா சொல்லணும். கிருஷ்ணன் கிட்ட வந்தார்கள் அப்படிங்கிற ஜெத்முகு சொல்லாம ஆஜத்முகுங்கிறார். ஏன் அப்படி சொன்னார்னா அந்த ராசியில் பண்ணும்போது சுகர் இருக்கார் பக்கத்தில், நேராக பார்த்துட்டே சொல்றதுனால கோபிகள் போனார்கள்னா கோபிகள் வந்தார்கள். ஆஜத்முரண்யோன்யம் அலட்சிதோத்தியமாக சயத்ர காந்தோ ஜபலோல குண்டலாக. வேணுகானம் மன்னி கோபிகள்லாம் ஓடி வர அவர்களுக்கு முதல்ல தர்மத்தை சொல்கிறான். ஒரு ஸ்திரீகளுக்கு கோயிலுக்கு போகிறதே அவசியம் இல்லை. அவள் வீடு தான் கோவில், அவத்து மாமா தான் தெய்வம். ஒரு கோவிலில் ஒரு பிரதான தெய்வம் ஒன்று இருக்கும், அப்புறம் பரிவார தெய்வங்கள் உண்டு. இப்போ சிவன் கோவில்னால் ரொம்ப ஜாஸ்தி. வாசலில் ஒரு பிள்ளையார் முருகன், உள்ளுக்குள்ள ஒரு பிள்ளையார் முருகன், அப்புறம் 63 நாயன்மார்கள். எல்லாத்துக்கும் இஷ்டருக்கோ இல்லையோ ஒரு தண்ணியை கொட்டி நேவேத்தியத்தை காட்டணும். எல்லா பிரதான தெய்வத்துக்கு நேவேத்தியம் பண்ண மாதிரி பிராணாய சுவாகா அபானாய சுவாகலாம் சொல்ல மாட்டார். அந்த குருக்கள் பண்ணி எடுத்துகிட்டே போயிட்டே இருப்பார். இந்த பரிசாரர் நேவேத்தியத்தை பார்க்க கூட ஃபுல்லாக திறக்காமல் லைட்டாக வந்து இந்த 63 நாயன்மார்களும் காட்டிலே போயிடுவார். அது மாதிரி பிரதான தெய்வம் மாதிரி ஆத்திருக்கார். பரிவார தெய்வம் மாதிரி மாமனார் மாமியார் நாத்தனார் வேலைக்கு போகாத 2 மச்சினன் எல்லாருக்கும் நேவேத்தியத்தை காட்டவாது காட்டணும். நான் இங்கே கோயில் பிரதான பூஜை தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு ஸ்திரீ ஆனவர்
ஒரு பிரதான ஒரு அர்ச்சகர் எப்படியோ அது மாதிரி பக்தா பிரதான தெய்வமாகவும் கூட இருக்கிற பந்துக்களை பரிவார தெய்வமாகவும் கவனிச்சுக்கணும். தனியாக கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் கோவில்கள் கேட்டால் அப்படின்னா நாங்கள் வீட்டிலே தான் இருக்கணுமா, எப்போ பார்த்தாலும் தொடச்ச இடத்தையே தொடச்சிருந்து துவச்ச துணியே துவச்சிருந்து தேய்ச்ச பாதத்தையே தேய்ச்சிட்டு இப்படி வீட்டிலே தான் இருக்கணுமா? அப்படி இல்லை. சிரவணாத்து தரிசனா தியானாத்து. பக்கத்தில் எங்கேயாவது பாகவதம் நடந்தால் போய் கேளுங்கோ. சிரவணாத்து குருவாயூரப்ப 3 மணிக்கு எது போய் பார்க்கலாம். தரிசனாத்து தியானாத்து போக முடியலையா, போயிட்டு வந்து நினைச்சிட்டு தியானம் பண்ணலாம், என்னை பற்றி பாடலாம் என்று சொல்ல பிரணய கீதம் என்று பாடினார்கள். உடனே ஒரு கோபி ஒரு கிருஷ்ணனாக தாசம் ஆரம்பித்து சந்தன சர்ச்சித நீலகலேவர பீதவசன வனமாலி கேலி ஜலன்மணி குண்டல மண்டித கண்டயுக ஸ்மிதசாலி ராதே ஹரிரிகமுதவது நிகரே. ஒரு கோபி ஒரு கிருஷ்ணனாக ஒரு ராசம் நடக்கும்பொழுதே எதிர்ச்சியா ஆகாசத்தில் பார்த்தா மகாலட்சுமி இருக்கிறான். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா கிருஷ்ணனோட டான்ஸ் ஆடுறதுக்கு? ஆஹா, மகாலட்சுமி கிடைக்காத பாக்கி நமக்கு கடைசியே நினைச்சா திடீர்னு பார்த்தா கோபியில் அவாவாக வச்சிருக்கா கிருஷ்ணனை காணும். தேடினே வரார்கள். முதல்ல மரங்கள்லாம் ஹைட்டாக இருக்கே, மரங்களை பார்த்து கேட்குறா, நீங்கள்லாம் ஹைட்டாக இருக்கே, கிருஷ்ணன் எங்கே போனால் சொல்லுங்கன்னு. இந்த மரங்கள்லாம் அசையாமல் இருக்கிறது. இந்த எப்போதுமே மரங்கள்லாம் புருஷா, இந்த புருஷாவுக்கு பொம்னாட்டி சிரமமே தெரியாது. அதை பண்ணினா என்ன, இதை பண்ணினா என்னன்னு கேட்டுட்டே இருக்கான். இவா நீங்கள் முதல்ல பண்ணுங்கன்னு சொல்லணும், அவதான் தெரியும். அதனால் புருஷாவுக்கு பொம்னாட்டி சிரமம் தெரியாதுன்னு இந்த மரத்தை விட்டுட்டா கொடியை கேட்குறா. மல்லிகை கண்ணனை கண்டாயோ முல்லை கொடியே பாடினா பார்ப்பேன். அந்த கொடியை பார்த்துக்க, மல்லிகை கொடியை மாதவனை கண்டியா, முல்லை கொடியை முகுந்தனை கண்டியான்னா அந்த கொடியெல்லாம் ஆடுறது. நான் இதெல்லாம் கிண்டல் பண்ண மாதிரி, நாங்களாம் கிருஷ்ணனை பார்த்தோமே நீங்களாம் பார்க்கலையே அப்படி இந்த கொடி வந்து இவா கேள்வி பண்ணுற மாதிரி இருக்கு. அதனால கொடியை விட்டுட்டா அந்த துளசி செடியை கேட்கிறார்கள். கச்சி துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரியே சகத்வா அலிகுலே திருஷ்டஸ்தே அதிப்பிரியோச்சுதா. நீ கண்ணனை கண்டையா கேட்டவுடனே கண்ணு போன அடிச்சுவட காட்ட அதை தொடர்ந்து வந்தா ஒரு இடத்துல ராதையும் விட்டுட்டு போயிட்டான் கிருஷ்ணன். கோபிகளுக்கு பார்த்து ராதை சொன்னால் அவனை தேடினா அடைய முடியாது. எங்கும் நிறைந்தாயே நீ எங்கும் அறிந்தாயோ, எல்லா இடத்துலையும் இருக்கிறவருமே எங்க போய் தேடுறது? ஆனால் தேடினா அடைய முடியாது, பாடினால் அடையலாம்னு கோபிகா கீதம் பாடினார்கள். ஜெயதி தேதிகம் ஜன்மனா பிரஜா ஸ்ரயத இந்திரா சஸ்வதத்ரஹி தைதத்ஸ்யதாம் திக்ஷுதாவகாஹ த்வயித்ருதாசவஹா ஸ்வாம் விசின்வதே. ஜெயதிதே அதிகம், நீ பிறந்தவர்கள் இந்த பிருந்தாவனம் அதிகமாக பிரகாசிக்கிறது. எதை காட்டிலும் அதிகம், நான் வைகுண்டத்தை காட்டிலும் சிரேஷ்டம். நான் மகாலட்சுமி இங்கேயே இருக்கா, எங்களை விட்டு நீ போயிட்டே எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை விட்டு போகக்கூடிய ஓம் காலில் கல்லு முள்ள சுத்துனே தான் கவலைப்படுறோம். கூப்பாதி பிரமதி நீர் பவதாயுஷம் இப்படி பாடி அழுது புலம்பி கதறி துடிச்சார்கள். நீ தாங்க முடியாதுன்னு லெவல் வந்தோடனே தாசாமாவிரமுச்சௌரி ஸ்மயமானம் கம்புஜகா பீதாம்பரதரஸ்கல்மி சாட்சான் மன்மத மன்மதா. அவர்கள் மத்தியில ஒரு கிருஷ்ணா வரலையாம். தாசாம் அவாவாருக்கு தனித்தனி கிருஷ்ணன், எல்லா கிருஷ்ணனும் சேர்ந்து ஒன்னாக ஆவிர்பவிக்க எல்லாரும் அந்த கிருஷ்ணனை பார்த்து எங்களை விட்டு ஏன் போனேன், உங்களை விட்டு போய் உங்க கூட தான் இருந்தேன், ஏன் கண்ணுக்கு தெரியாம இருந்த? நான் கண்ணுக்கு எல்லாம் தெரிஞ்சா அவங்களுக்கு பிரேம வளராது, கொஞ்சம் மறந்து இருந்தாலும் பிரேம வளரும் என்பதற்காக மறந்திருந்தேன் என்று சொல்லி மறுபடியும் ராசம் ஆரம்பிச்சு கேசபாசத பிஞ்சிகா விததி சஞ்சலன் மகர குண்டலம் ஆரஜாலவனமாலிகா லலித மங்கராகதன சௌரபம் பீதச்சேல கிருத காஞ்சி காஞ்சிதமுதஞ்சதம் சுமணிநூபுரம் ராசகேலி பரிதூஷிதம் தவ விரூபமீஷ கலயாமகே. இன்னும் ஒரு கிருஷ்ணன் ஒரு ராதையாக, ஒரு கிருஷ்ணன் ஒரு கோபி, ஒரு கிருஷ்ணன் ஒரு கோபியாக
भगवान अंगनाम अंगनाम अंतरे माधवः माधवं माधवञ्च अंतरेण अंगना इत्थमा कल्पिते मंडले मध्यतः संजगो वेणुना देवकी नंदना ஒரு கோபி ஒரு கிருஷ்ணனாக கிருஷ்ணன் இருக்கான் நடுவில் ஒரு கிருஷ்ணன் புல்லாங்குழல் ஊதி இருக்கான் ஏன் அந்த கிருஷ்ணனுக்கு ராணியை வச்சுக்கலையான்னு கேட்டார் இது பாடின வில்லுவங்கள சுவாமிகளை பார்த்து கிருஷ்ணன் குருவாயிருப்பான் அந்த கிருஷ்ணன் எனக்கு நானே கோபியாக நடு கிருஷ்ணனுக்கு ராதை கிடையாது தனிக வேணுனா சஞ்சகோ வேணுனா தேவகி நந்தனா இது பகவான் ராசலீலை ராசம்னா சாரம் சாரமான லீலை ராசலீலை இதை கேட்கிறவாளுக்கு கிருஷ்ண பக்தி வளரும் கிருஷ்ண பிரேமை உண்டாகும் கிருத்ரோகம் ஆசோகை நோக்கி காமாதி தோஷங்கள்லாம் நீங்கும் என்று பெரிய பரசுரையை சொல்லி ராசலீலையை முடிக்கிறார் जय बोलो रास बिहारी लाल की जय राधा रानी की जय वृंदावन धाम की जय।